नीलामुलस्तनगिरितटे सुतमुद्बोध्यकृतं भारात्यंशं श्रुतिशतशिरसिद्धमध्यापयति सोच्छिट्टायां शनिगणितं याफलात्कृतभूते गोदादस्यै नमैदविदं வியையேவாஸ்து வியः அன்னவயல் புதுவையாண்டான் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பரியல் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள்ன காமாலை பூமாலை சொல்லிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாமை பாடி அருளவல்ல பல்வளையார் நாடினி வேங்கடவர்க்கென்னை இது என்னை மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வராமே வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத். அஜாயமானஹா பகுதா விஜாயதே என்கிற சாஸ்திர வாக்கியத்துக்கு இணங்க பிறப்பில்லாத எம்பெருமான், பிறப்பிலின்னு ஆழ்வார்களால் கொண்டாடப்பட்ட எம்பெருமான் பலபடிகளாக தானும் பிறக்கிறான். தன்னுடைய இச்சையால், தன்னுடைய ஆசையால், தான் லோகத்தாருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தால், பரம காருண்யத்தால், பரம கிருபையால் அவன் பலவாறு தான் அவதரிக்கிறான் என்று ஆழ்வார்கள் எல்லாம் செந்தமிழிலே, தீந்தமிழிலே, தெள்ளுதமிழிலே 4000 பாசுரங்களிலே பரக்க உபதேசம் பண்ணியுள்ளார்கள். பிறப்பில்லாத எம்பெருமான் பலபடிகளாகத்தானும் பிறந்தார். எதற்காக? நம்போன்று இருக்கக்கூடிய சேத்தனர்கள், நமக்கெல்லாம் சேத்தனர்களுக்கு சைத்தன்யம் இருக்கக்கூடியவர்கள் சேத்தனர்கள். சைத்தன்யமே ஞானம். இந்த ஞானம் இருக்கக்கூடியவர்கள், ஆனால் ஞானம் இல்லாதது போலே நாம் நடந்து கொள்வது ஏன் தெரியுமா? அஞ்ஞான அந்தகாரத்தாலே, பாபத்தினுடைய விஷயத்தால் அதையெல்லாம் போக்கி எம்பெருமானுடைய திருவடிகளே நமக்கு உத்தேசம் அப்படிங்கிற எண்ணம் வருங்கிறையிலே எம்பெருமானையே தியானிக்க வேண்டும், பாட வேணும், வாயினாலே பாட வேணும், மனதினாலே சிந்திக்க வேணும், தூய மலர்களை கொண்டு தொட வேணும் என்று எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை சொன்னோம் என்ன? நா படைத்தவையும், கை படைத்தவையும், கண் படைத்தவையும், கால் படைத்தவையும், இந்த சரீரம் கொடுத்ததனுடைய பயனே முடிந்து போகுது. அந்த அளவுக்கு எம்பெருமானை துதிபாட வேணும் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்படி பல அவதாரங்களை பண்ணின எம்பெருமான் மீனோடு, ஆமை, கேழல், அரி, குரலாய், முன்னுயிர் அமனாய், தானாய், பின்னுயிர் அவனாய், தாமோதரனாய், கற்கியுமானான் அப்படின்னு திருமங்கையாளர் பாசுரத்துக்கு பாடுறாங்க. முதல்ல தான் அவதாரம் பண்ணது மீனோடு, மீன் மத்ஸ்யாவதாரம் எடுத்தான். மீனோடு ஆமை கூர்மாவதாரம் எடுத்தான். மீனோடு ஆமை. கேழல் தான் வராக அவதாரம் எடுத்தான், பன்றி உட்கொண்டான். கேழல், மீனோடு ஆமை, கேழல், அரி, குரலாய், அரி நிருசிம்மாவதாரத்தை எடுத்து போனான். குரலாய் வாமனாவதாரம் எடுத்தான். இதெல்லாம் எத்தனை தமிழ் சொற்கள் பாருங்க. நம்ம முதல்ல சமயத்துல கேட்டுக்கலாம். அத்தனை தூரம் தமிழ் சொல் ஈரச்சொற்கள் பேர். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் ஈரச்சொற்கள் என்று சொல்லுவோம். அரி, குரலாய், முன்னுமி ராமனாய். முன்னுமி ராமனாய்னா பரசுராம அவதாருக்கு ராமனுக்கு முற்பட்ட அவதாரமும் இல்லையோ, முன்னுமி ராமனாய். அப்புறம் சொன்னார் தானாய், தான் அவதாரமாக ராமனாக அவதரிப்பதற்கு தானாய். பின்னுமி ராமனாய், பலராமனாய். பின்னுமி ராமனாய், முன்னுமி ராமனாய், தானாய், பின்னுமி ராமனாய், தாமோதரனாய் கிருஷ்ணாவதாரம் எடுத்தான். கல்கியுமானான் அப்படின்னு 10 அவதாரத்தை இந்த கிரமத்திலேயே ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே பெரிய திருமொழியிலே தெரிவிக்கிறார். அப்படி ஆழ்வார் பல தன்னுடைய அவதாரங்களை எல்லாம் அனுபவித்த ஆழ்வார்கள் அவதாரத்தை அனுபவித்தோடு மட்டுமல்லாமல் திவதேசங்களுக்கெல்லாம் சென்று அந்தந்த எம்பெருமானை கொண்டாடி மங்களாசாசனம் பண்ணி அவனுடைய கல்யாண குணங்களை எடுத்து சொன்னார்கள். இந்தந்த திவதேசத்துல இந்தந்த கல்யாண குணத்தை எம்பெருமான் காட்டுகின்றான். திருவரங்கம் அப்படின்னு சொன்னா வியூக சௌஹார்தம் அப்படிங்கிற ஒரு கல்யாண குணத்தை காட்டுகிறானாம் எம்பெருமான். வியூகம் அப்படின்னு சொன்னா பரமதத்திலிருந்து இறங்கி
க்ஷீராப்தின்னு சொல்லப்படுகிற திருப்பார்கடலிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய தசைக்கு வியூகம் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி ஒரு போர்க்களம் இந்த அரசியல்ல ஒரு வியூகத்தை வகுத்தா அப்படின்னு ஒரு வார்த்தை பாடுற பார்த்தீங்கன்னா, சாயந்தரத்துல ஒரு தனியா ஒரு பகையை போட்டு அரசியல் வியூகம் வகுத்தா அப்படின்னு போடுவான். உடனே பரபரப்பு, உடனே எல்லாரும் கடுதாசி வாங்கிடுவோம், வாங்கி படிக்க ஆரம்பிச்சுடுவோம். இந்த வியூகம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தான் தன்னை வகுத்து கொள்ளுவதற்கு வியூகம்னு பேர். தன்னுடைய ஸ்திதியிலிருந்து பரமபதம் அப்படின்னு இருக்கக்கூடிய உயர்ந்த ஸ்திதியிலிருந்து தான் தன்னை கொஞ்சமா கீழே இறக்கிக்கிறார். எதற்காக இறக்கிக்கிறார்? நிறைய பேர் இவரை பார்க்க வேண்டும். எதற்காக பார்க்கணும்? அவர்களுக்கு குறை உள்ளது. யாருக்கு யார் வர்றாலோ அவளுக்கு. ரிஷிகளுக்கு குறை இருக்கலாம், தேவர்களுக்கு குறை இருக்கலாம், மற்ற உண்டான முனிவர்களுக்கு குறை இருக்கலாம். அந்த குறையெல்லாம் பார்க்கணும்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக முடியாது. ஏன்னா அங்க போக முடியாதுன்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு தோணக்கூடாது, போனால் திரும்பி வர முடியாது. ஏன்னா இந்த உடலோடு நாம் இருக்கிற பரியந்தம், பஞ்ச பாட்ச போதிகங்களோடு இருக்கிற பரியந்தம் அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு உள்ளே போக முடியாது. போனால் திரும்பி வர முடியாது இருக்கக்கூடிய இடம். போனால் திரும்பி வர முடியாதுன்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு பயம் இருக்கக்கூடாது. போனால் திரும்பி வர முடியாதுன்னா நல்லதாக இருக்கிறபடினாலே. வீட்டுக்கு போனேன்னா என்னால் சாப்பிடாம விடமாட்டா, என்னை சாப்பிட விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டாக்க, சாப்பிட விட மாட்டான்னா நல்ல சாப்பாடு போட்டான்னா அங்கேருந்து என்னால் எழுந்திருந்து வர முடியாதுன்னு அர்த்தமே தவிர ஒண்ணுமே இல்லாம என்ன அப்படியே பட்டினியோடு அனுப்பிச்சுவாங்கிறது அர்த்தம் அல்ல. எதற்காக சொல்ல அங்க போனால் திரும்ப வர முடியாது என்றால் அங்கு இருக்கக்கூடிய குணத்தினுடைய ஆதிக்கத்தினாலே திரும்ப வர முடியாதே தவிர கட்டம் என்பதல்ல. அதனால அங்க பெருமாள் தன்னை தாழ விட்டுக்கொண்டு ஒரு இடத்துல வந்திருக்கார். அந்த இடம் தான் க்ஷீராப்தின்னு சொல்லப்படுகிற வியூகம். திருப்பார்கடல்னு சொல்றோம் தமிழ்ல. திருப்பார்கடல், பார்க்கடல் பெருமாள் அப்படியே ஒரே பாலாக இருக்கக்கூடிய அந்த கடல், அதிலே ஆதிசேஷ பீடத்திலே தான் சயனித்துக் கொண்டுள்ளான்னு சொல்லணும் இல்லையோ. அது மாதிரிதான் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சயனிச்சிருக்காங்க. இல்லையே அங்க ஒன்றும் பார்க்கடல்னா இல்லையே, தெரியலையே, நமக்கு காவேரி தானே தெரியுதுன்னு சொல்லலாம். ஆனா பகவான் எழுந்தருள் இருக்கக்கூடிய தசை, அங்கு அவன் காண்பிக்கக்கூடிய கல்யாண குணம் இருக்கோ இல்லையோ, அது சௌஹார்தம் அப்படிங்கிற கல்யாண குணம். சௌஹார்தம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ரொம்ப திருப்தியா ரொம்ப ஆனந்தமாக தானும் எழுந்தருளி இங்கே பகவானை அனுபவிக்க வேண்டுங்கிற நல்ல உயர்ந்த குணம். நமக்கு இந்த லோகத்துல எல்லாருக்கும் நல்ல குணம் அப்பப்ப வரும். ஆனா பகவானுக்கு எப்போதும் இருக்கக்கூடியது. எல்லாரும் நன்னாரணும். வன்பெரு வானகம் உய்ய அமரர் உய்ய மண்ணுலகில் மனுஷர் உய்யன்னு ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நன்னா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம், அதைத்தான் சௌஹார்தம். அந்த தசையில தான் பெருமாள் சயனிச்சிருக்கார். இந்த சயனத்துக்கு போக சயனம்னு பேர். பெருமாள் போகத்துல சயனிச்சிருக்கார், போகமாக ரொம்ப ஆனந்தமா சயனிச்சிருக்கார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நல் கதிக்கு அனுப்பிவிட்டுத்தான் நான் இந்த ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட போறேன்னு பெருமாள் ஒரு பிரதிஜை எடுத்துருக்கார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் என்ன சொல்றா அப்படின்னா, சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது பெயரேன், இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். பெருமாள் என்ன சொல்றார், நான் இந்த இடத்து ஸ்ரீரங்கத்தை விட்டு நகர மாட்டேன். நம்ம ஒன்னே கேட்டோம், ஏ சுவாமி நகர மாட்டேன் அப்படின்னா, இல்லை உங்களை எல்லாரையும் மேலே அனுப்பிச்சுட்டு தான் நான் கிளம்புவேன். எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு ஒரு தலைவர்னு சொன்னா என்ன பண்ணுவா, எல்லாரும் நீங்கள்லாம் முதல்ல போகும் அப்படி சொல்லிட்டு, அதாவது நல்லதுக்கு. கெட்டதுக்கு முதல்ல நீங்கள்லாம் முன்னாடி போக, நான் பின்னாடி ஒரே சொல்லுவேன். அதாவது படைக்கு முந்து பந்திக்கு, அதாவது பந்திக்கு முந்து படைக்கு பிந்துங்கிற மாதிரி இல்லை. முதல்ல இவர் நல்லதுன்னா அவன் அனுப்பணும், கெட்டதுன்னா தான் முதல்ல போய் நிற்கணும். யார் யார் என்னென்னலாம் கணைகள் தொடுக்கிறார்களோ அதெல்லாம் முதல்ல தலைவர் ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் தொண்டர்களுக்கு அதை கொஞ்சம் குறைச்சலத்தான் அவர்களுக்கு கொடுத்து நல்லதா பண்ண வைக்கணும். ஆக பகவான் தானும் சம்சாரத்திலிருந்து இந்த மக்களை எல்லாம் உஜ்ஜீவிப்பித்து பிற்பாடு நாம் புறப்படுவோங்கிற சௌஹார்தங்கிற கல்யாண குணத்தை எம்பெருமான் காண்பிக்கிறார். எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இதெல்லாம் தான் ஆழ்வார்கள் ஆங்காங்கு சென்று பாசுரம் பாடி, பகவானை பாடி, பகவானுடைய திருநாமங்களை பாடி, அவனுடைய கல்யாண குணங்களை அனுசந்தானம் பண்ணி, பகவானுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணம். சரி, இங்கே திருவரங்கத்துல இந்த மாதிரி கல்யாண குணம். சரி, அதுக்கப்புறம் வானமாமலை தெய்வநாயக பெருமாள்னு நாங்குநேரியில் இருக்கார். அங்க பக்கம் ஸ்ரீவரமங்கல நகர் அப்படின்னு பேரு. தெற்கு நோக்கி போனோம்னா திருக்குறுங்குடி பக்கத்துல வானமாமலை நாங்குநேரி அப்படின்னு இருக்கு ஒரு திவதேசம்.
அந்த திவ்யதேசத்துல பெருமாள் என்ன கல்யாண குணத்தை காண்பிக்கிறான்னா ஔதாரியம் அப்படிங்கிற கல்யாண குணம். ஔதாரியம்னா என்ன? வள்ளன்மை, வள்ளன்மை, கொடுக்கக்கூடிய தன்மை. நமக்கு என்ன கொடுக்குறார் பெருமாள்? சாப்பாடு கொடுக்குறாரா? சாப்பாடு தொடக்கமாக அத்தனைய பெருமாள் தான் படி அளக்கிறான், படி அளக்கிறான். பெருமாள் படி அளக்கிறான். எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டான். நன்னா இருக்கேன். பெருமாள் படி அளக்கிறார், சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா அவர் தான் அளக்கிறார். நம்ம ஒரு சரீரத்தை கொடுத்து நாம் இங்கு உழைக்கிறோம் கொள்றோம்னு சொன்னாலும் அந்த சரீரத்திலே சக்தியை கொடுப்பதா எம்பெருமான் கொடுக்கிறான். ஆக அங்கே அவன் காண்பிக்கக்கூடிய கல்யாண குணத்துக்கு என்ன பேரு? அது ஔதாரியம், வள்ளன்மை அப்படின்னு பேரு. சரி, ஒவ்வொரு திவதேசத்தை பரேசத்துவம் ஆழ்வார்த்தன திருக்குருகூர் அப்படின்னு இருக்கு. நவதிருப்பதிக்கு பக்கத்துல திருக்குருகூர்ங்கிற திவ்ய கஷேத்திரம் உள்ளது. அங்கே பெருமாள் ஆதிப்பிரான்னு எழுந்திருக்கார். அந்த இடத்துல பெருமாள் என்ன குணத்தை காண்பிக்கிறானா? பரேசத்துவம் அப்படின்னா நானே பரம்பொருள் அப்படிங்கிறதத்தை எம்பெருமான் அவ்விடத்திலே காண்பிக்கிறான் ஒவ்வொரு இடத்துலையும். சரி, திருக்குறுங்குடியில் என்ன கல்யாண குணத்தை காண்பிக்கிறான்னா லாவண்யம். அந்த திருமேனி அந்த பெருமாளை சேவிச்சோம்னா வடிவு அழகிய நம்பி. அந்த பெருமாளை பார்த்தோம்னா அங்கமங்கமாக அந்த எம்பெருமானை பார்த்தால், கண்களை பார்த்தால் ஒரு அழகு, தோளை பார்த்தால் ஒரு அழகு, வாயை பார்த்தால் ஒரு அழகு, அவன் நிற்கக்கூடிய சிதியை பார்த்தால் ஒரு அழகு, திருமேனியை பார்த்தால் ஒரு அழகு, திருமுடியை பார்த்தால் ஒரு அழகு. பார்க்க பார்க்க அந்த திருமேனியை அங்கம் அங்கமாக அனுபவிக்கும் பொழுது ஒவ்வொரு அங்கத்திலும் அத்தனை அழகு தோற்றுகிறது. லாவண்யம் அப்படிங்கிற கல்யாண குணத்தை காண்பிக்கிறார். சரி, நாகப்பட்டினத்துக்கு போனோம்னா அங்க பெருமாள் என்ன பெருமாள் இருக்கார்? சௌந்தரராஜ பெருமாள், சுந்தரராஜ பெருமாள் இருக்கார். இந்த ஊர்ல இருக்காரு இந்த சுந்தரராஜ பெருமாள் இருக்காரு. சுந்தரம் அப்படின்னா அழகு. ராஜன், தேவர்களுக்கெல்லாம் ராஜன், எல்லாருக்குமாக ராஜனாக இருக்கக்கூடிய சுந்தரராஜன், சௌந்தரராஜன், சுந்தரராஜ பெருமாளா இருக்கார். அங்க அவர் என்ன கல்யாண குணத்தை காண்பிக்கிறார்னா சௌந்தரியங்கிற கல்யாண குணத்தை காண்பிக்கிறார். சௌந்தரியம்னா முழுக்க திருமேனி முழுக்க எப்படி பார்த்தாலும் அழகு. அங்கே லாவண்யம், அங்கமங்கமாக அழகு. இங்க பார்த்தோம்னா முழுமையான அழகு. அதுக்குதான் அவயவ சோபை அப்படின்னு சொல்லுவா ஒரு வார்த்தை. அவயவம்னா அங்கமங்கமாக அழகுன்னு சொல்லலாம். இங்கே சமுதாய சோபைன்னா முழுக்க திருமேனி முழுக்க ஒரு அழகுன்னு சொல்லுவோம். சில பேர் நம்ம பார்ப்போம், பார்த்த உடனே நமக்கு அவளை பார்த்த உடனே ஒரு சட்டுன்னு ஒண்ணு தோணும், ஓ கண்ணு நல்லா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு தோத்தும். சில பேர் பார்த்த உடனே அவன் நடக்கிறது நல்லா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு தோத்தும். இப்ப இது ஒவ்வொரு இடத்துல மாத்திரம் சொல்லுவோம். ஆனா பகவானை நாம் அனுபவிக்கிற பொழுது திரு அடி முதலாக திருமுடியீராக முழுக்க எம்பெருமானுடைய அழகு தோற்றுகிறது. நமக்கு முதல்ல சேவிக்கணும்னா எங்க சேவிக்கணும்? நேரம் தலையை செய்யக்கூடாது, முதல்ல திருவடி தான் செய்யணும். அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு மேல திருப்பரியட்டம் ஒவ்வொன்னா. அதுக்குள்ள பெருமானுடைய ஒவ்வொரு அவயவங்கள், அவர் கதை எப்படி சாத்தின்றிருக்கார், எப்படி திருப்பரியட்டை சாத்தின்றிருக்கார், எந்த மாதிரி அவர் திருவங்காப்பு சாத்தின்றிருக்கார், கையில் சதுர்பூஜம் இருக்கா, 2 கை இருக்கா, சங்கு சக்கரம் இருக்கா, சங்கு சக்கரத்துல எப்படி அழகா இருக்கு, என்னென்ன திருவாபரணங்களை சாத்திருக்கார், இதெல்லாம் ஒண்ணுன்னா சேவிக்க வேண்டும் இல்லையோ? அங்கமங்கமாக எம்பெருமானை நாம் சேவிக்க வேணும். அவன் சேவிக்க பிராப்தம் கொடுத்து நாம் அதை சேவிக்க வேணும்னு சொல்றோம். இப்படி மங்களாசாசனம் பண்ணினவர்கள் தான் ஆழ்வார்கள். அந்த கிரமத்திலே ஆண்டாள் 30 பாசுரங்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்காள். எம்பெருமானை நோக்கி நோன்பு நோக்க வேணும். எந்த தசையிலே? கிருஷ்ணாவதார தசையிலேயே. கிருஷ்ணாவதாரம் நடந்தது துவாபர யுகத்திலே, இவள் இருப்பதோ இப்பொழுது கலியுகத்திலே. எம்பெருமான் அனுபவிக்க முற்படுகிறாள். முற்பட்டு பாவனா பிரகர்ஷத்தாலே நாம் அவனை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற புத்தியினுடைய முதிர்ச்சியாலே தானும் பாவனா அப்படின்னு சொல்லப்படுகிற அதாவது ஒருத்தர் இந்த மாதிரி எம்பெருமான் இங்கே அவதாரம் பண்ணினான் அப்படின்னு நினைத்து அனுமானத்தாலே அந்த பாவனைக்கு தான் அனுகாரம். அனுகாரம்னு பேர். அனுகாரம்னா அது மாதிரி நான் நினைத்து கொண்டு, தன்னை நினைத்து கொண்டு மங்களாசாசனம் பண்றதுதான் அனுகாரம், பாவனா பிரகர்ஷம் பேர். எப்பவோ துவாபர யுகத்தில் நடந்தது போய் இப்ப நினைச்சிட்டு இருக்கா. அப்படி பாடின பாசுரங்கள் 30 சாதகங்களை தீர்க்கக்கூடியது, பரமனுடைய திருவடியை காட்டக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பாசுரங்களிலே இன்றைய அனுபவம் அப்படின்னு சொன்னா 13வது பாசுரம். புள்ளின்வாய் கிண்டானை பொல்லாவரக்கனை பிள்ளி கிளந்தானை கீர்த்திம வாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கித்து புள்ளும் சிலம்பினா போதரை கண்ணினாய் புள்ளக்குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாணி நன்னாளார்
கள்ளம் தவிர்ந்து ஏலோர், கள்ளம் தவிர்ந்து ஈலோர் எம்பாவாய், கள்ளம் தவிர்ந்து ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றது 13வது பாசுரம். எழுப்பக்கூடிய பாசுரத்திலே 8வது பாசுரம் எழுப்புறான். ஏன்னா ஆரம்பத்திலே ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப அதை ரீகேப் பண்றதுன்னு சொல்றோம். ரீகேப் பண்றது, திரும்ப முதல்ல என்ன சொன்னோம், இன்னைக்கு என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறது. போன பாசுரத்தாலே இந்த பெண் பிள்ளை ரொம்ப அவ்வளவு உத்தேசமா கண்ணன் பெருமான போல ஒரு பெண் பிள்ளையாக இருக்கக்கூடியவள். போன பாசுரத்திலே கனைத்தடன் கச்சருமை கண்ணுக்கரங்கி நினைத்து மனவழியே நெடுமால் சோர நனைத்தில்லஞ்சேராக்கும் நற்செல்வன் தங்காய். கண்ணனுக்கு கூடவே இருக்கக்கூடியவன் எப்போதும் யார மாதிரி, இளைய பெருமான் லக்ஷ்மணாழ்வானை போலே கூடவே இருந்து எம்பெருமானை காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அவனுடைய தங்கையை எழுப்பினதுதான் போன பாசுரம். இன்றைய பாசுரம் ஒரு பெண்ணுக்கு கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அத்தனை அழகா இருக்கக்கூடிய கண்களை படைத்ததான ஒரு பெண் பிள்ளை. கண்ணனோட அழகு பிரிச்சா, கண் அழகு பிரிச்சா, என் கண் அழகு பிரிச்சா, முடிஞ்சா அவன் என்ன பார்த்துக்கிட்டு நான் போய் அவனை பார்க்கணுங்கிறது அப்படின்னு ஒரு இருமாப்போடு கிடக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையா. போதறி கண்ணினாய், போது அரி கண்ணினாய், இனாய் இருக்கிறது, கண்ணினாய் கண் கொண்டவள். அரி அப்படின்னா, அரினா அதுக்கு அர்த்தம் வண்டுன்னு சொல்லலாம், மான்னு சொல்லலாம். போது புஷ்பம், புஷ்பம் என்று சொல்லலாம். ஆஹா, புஷ்பத்தை போல இருக்கக்கூடிய கண்ணுன்னு சொல்லலாம். மான் போல கண்ணை படைத்தவள். மானுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் கண்ணு நல்லா தெரியுமா? அப்ப போது புஷ்பத்தை போலே, அரி மான் வண்டு. ஆஹா, 2 அர்த்தம் உள்ளது. அது மாதிரி கண்ணழகு படைத்ததான ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிற பாசுரம்தான் போது அரி கண்ணினார் அப்படின்னு. சரி, இது இந்த பெண் பிள்ளைகளுடைய கண் இருக்கட்டும். ஆனா எம்பெருமானுடைய திருக்கண்களை சாஸ்திரம் ரொம்ப ஆச்சரியமா சொல்றது. பெருமானுக்கு, ஸ்ரீமன் நாராயணனுக்கு அவருக்கு கண் அப்படின்னு சொன்னா அந்த கண்ணை புண்டரீகாட்சன் அப்படின்னு சொல்லுவேன். புண்டரீகம் அப்படின்னா தாமர புஷ்பம், அக்ஷம் என்ன கண். புண்டரீகாட்சன் அப்படின்னு சொன்னா தாமரையை ஒத்த திருக்கண்களாக, அன்னளர்ந்த தாமரை கண்ணை ஒத்ததம்மா அப்படின்னு சொல்லுவா. இன்றுதான் புஷ்பம் அப்படியே அப்படி வருது. தாமரை புஷ்பம் மலர்ந்து பார்த்துப்பட அப்படி காத்தாலும் 5:45 சூரிய கிரணங்கள்லாம் விழும், அந்த தடாகத்துல விழும்போது அது வரைக்கும் முட்டிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வரும், அந்த சூரிய கிரணங்கள் பட்டவன படிச்சு முடியுது. ஆஹா, இப்பதான் அந்த புஷ்பமானது அலறுகிறது, பூக்குறது. அந்த பூவானது வெளியில வருதோ இல்லையோ, முட்டு அலர்ந்து வருகிறதோ இல்லையோ, அந்த நேரத்துல அந்த செந்தாமரை எப்படி இருக்கும், இப்பொழுதுதான் அலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செந்தாமரை. அது மாதிரி எம்பெருமானுடைய கண்கள் ரொம்ப ரம்யமாக இருக்கக்கூடிய கண்கள். எதுக்கு தாமரையை சொல்றா? லோகத்தில் இருக்கிறது வேற எதுவும் சொல்ல முடியாத, தாமரை தான் சொல்லணுமானா, நமக்கு ஒரு திருஷ்டாந்த சொல்லணும்னா தாமரை தான் சொல்லணும். அப்ப ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய கண்கள். அந்த தாமரை மலரை ஒத்ததம்மான்னு சொல்றது புண்டரீக அக்ஷன் அப்படி சொல்றோம். அவர் பெருமாளுக்கு புண்டரீக அக்ஷனே இருக்கார். திருவள்ளரையிலே திருவரங்கத்துக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திவதேசம் திருவள்ளரைங்கிற திவ்ய கஷேத்திரம். அந்த திவ்ய கஷேத்திரத்துக்காக பெரியாழ்வார் 10 பாசுரம் பாடியிருக்கார், திருமங்கையாழ்வார் 10 பாசுரம் பாடியிருக்கார். செந்தாமரை கண்ணன், பெருமாளோட பேரு செந்தாமரை கண்ணன். அந்த தாயாருக்கு பங்கஜாநாயகி தாயார். அங்க ஆழ்வார்கள் மங்களாசாசனம், திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம், பெரியாழ்வாருடைய மங்களாசாசனம். அந்த பெருமாளுக்கு அவருக்கு செந்தாமரை கண்ணன் புண்டரீகாட்சன் பேரு. ஆனா அந்த பெருமாளுக்கு திருஷ்டி வந்துடக்கூடாது. திருஷ்டின்னா கண்ணில் தானே படும். திருஷ்டின்னு தான் அந்த அங்கெல்லாம் வெளியில் போடாது, அதையும் இதையும் போடாது, திருஷ்டி போட்டுடும். அப்படிமா திருஷ்டினா என்ன அர்த்தம்? திருஷ்டினா கண்களாலே படுவது திருஷ்டி. கையால படிக்கிறது, கையாலன்னா அதுக்கு அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம வேற ஏதோ காரியம் பண்ணிட்டு சொல்லுவோம். கண்களாலே கண்ணடி, அதாவது வேற எந்த அடிப்பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கண்ணடிங்கிறது கண்களாலே படக்கூடியதான அடி, திருஷ்டி. அதுதான் திருஷ்டின்னு பேரு. பெருமாளுக்கு என்னவோ புண்டரீகாட்சன் பேரு, செந்தாமரை கண்ணன் பேரு. ஆனா அவருக்கு திருஷ்டி பட்டுவிடக்கூடாதுன்னு பெரியாழ்வார் பாசுரம் பாடுறாங்க. பெருமாளுக்கு எங்கேயாவது திருஷ்டி தோஷம் போட்டுருமா? அதனாலதான் கீழே ஒரு நாள் சொன்னேன், பெரியாழ்வார மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இவரை பெரியாழ்வார்னு சொல்லுவானேன். என்ன, மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்னி பொங்கும் பரிவு. மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இவருக்கு தான் பொங்கும் பரிவுன்னா, பெருமாள் வெளியில புறப்பாடு வந்தா திருஷ்டி தோஷம் போட்டுட்டா என்ன பண்றதுன்னு பெருமாளுக்காக பரிந்தவர் பெரியாழ்வார். அதனாலதான் அவரை பெரிய ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார்.
இந்திரனோடு திரவன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரன் என்னார். அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய். காப்பிடுதல்னா காப்பிடுறது சொல்றாங்க இல்லையோ, பெருமாளுக்கு காப்பிட்டவர் பெரியாழா. நம்ம லோகத்துல குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன குழந்தையா பிறக்கிறதுக்கு இப்பதான் புண்ணியாவாசனம் பேர் வைக்க போறோம், இதுக்கெல்லாம் தொட்டில போச்சு பெருமாளுக்கு காப்பிடுதல் வாங்க, எல்லாரும் காப்பிடுறோம், வாங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இவர் பெருமாளுக்கு காப்பிட்டார். அப்படின்னா பெருமாளுக்கு திருநாமம் புண்டரீகாட்சன் செந்தாமரை கண்ணன். ஆனா அவருக்கு திருஷ்டி தோஷம் என்ன பட்டுடுமோன்னு காப்பிடுகிறார். இந்திரனோடு மேல சந்திர சூரியர்கள் இருப்பா. பெருமாள் மூலஸ்தானத்துல போய் சேவிச்சோம்னா சந்திரன் ஒரு பக்கம், சூரியன் ஒரு பக்கம் மார்கண்டேயர் பிராட்டி, பூமி பிராட்டி எல்லாரோடும் கருடன் என்ன ஆதிசேஷனோட மூலஸ்தானத்துல இருக்கார். அர்ச்சா திருமீனியோடு இருக்கார். கருடன் ஒரு பக்கம் இருப்பார், ஆதிசேஷன் ஒரு பக்கம். ஆதிசேஷனா எப்போதும் பாம்பு தான் இருப்பார். அங்க அர்ச்சா திருமேனி மனுஷர் மாதிரியே ஒரு ரூபத்தில் இருக்கார் அங்கே. ஆக இவ்வளவு பெருமை கொண்டது அந்த பெருமாளுக்கு. பெருமானுடைய கண்ணழகுன்னு சொன்னா அந்த கண்ணை என்னதுன்னு சொல்லுவோம், வாட்டமில் கண்கள்னு சொல்லுவோம். வாட்டம் இல்லாத கண்கள், வாட்டமில் கண்கள். காட்டவே கண்ட பாதகமலம், நல்லாடை, உந்தி, தேட்டன உதரபந்தம், திருமார்பு, கண்டம், செவ்வாய், வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி முகுந்து. திருப்பானாழ்வாருடைய அமரநாயுதரானுக்கு தனியன் இதுதான். பெருமானுடைய திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சேவிச்சுட்டு வரார். அப்ப ஒவ்வொரு அங்கமாக சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, வாட்டமில் கண்கள், வாட்டமே இல்லாத கண்கள். நம்மளை பார்த்தோம்னா இப்படி பார்ப்பார். பார்த்துட்டு இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயாசமா இருக்கீரே, ரொம்ப தூக்கமே சரியா வரலையோ, இல்லை வேற ஏதாவது மனசுல ஏதாவது கோளாரோ அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் பார்த்தோன்னே கண்ணை பார்த்தோன்னே சொல்லுவோம், ரொம்ப எதுவுமா இருக்கே, இப்போதும் போல இல்லையே அப்படின்னு. ஏன்னா வாட்டமா இருக்கு. நம்ம கண்களுக்கு வாட்டம் உண்டு. நமக்கு கொஞ்சம் ஒரு சக்தி இல்லைன்னா அப்படியே கண்ணெல்லாம் வாடி போடுவோம். ஒண்ணுமே யாராவது ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா உடனே கண்ணெல்லாம் வாடி போடுவோம். கண்ணு வாடி போச்சுன்னா உடம்பே சுருங்கி போடும். அப்போ ஒண்ணுமே இருக்காது, ஒரு காரியம் பண்ண மாட்டோம். நன்னா பண்றவா கூட 4 பேர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படியே உடனே ஓஞ்சு போடும். கண்ணை பார்த்த உடனே தெரிஞ்சு போடும், இவர் ஏதோ கட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பெருமானுடைய கண்களுக்கு வாட்டம் என்பது உண்டானா ஒரு நாளும் அவருடைய கண்களுக்கு வாட்டம் என்பதே இல்லாது. அந்த கண்களை இந்த கண்ணு கொண்டுதான் நம்ம எல்லாரையும் கட்டாட்சம் பண்ணுகிறோம். அந்த கண்களை கொண்டுதான் இந்த பக்தனுக்கு என்ன செய்ய வேண்டும், இவனுக்கு என்ன செய்யணும், இவனுடைய கட்டங்களை எப்படி போக்க வேண்டும், இவனுடைய பாவத்தை எப்படி தொலைக்க வேண்டும் என்று கண்களாலே கட்டாட்சிக்கிறான். அந்த கண்ணுக்கு வாட்டம் என்பது ஒரு நாளும் இல்லாத கண்கள். அதுக்கப்புறம் சொன்னா அந்த கண்கள் எப்பேற்பட்டதுன்னா, இதைத்தான் சாஸ்திரம் சொல்லுகிற பொழுது, தஸ்யதா கவ்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி. சொன்ன தாமரை மலரை போலே தஸ்யதா கவ்யாசம் புண்டரீகம். கவினா அந்த சூரியனுடைய கிரணங்கள் விழுகிறதோ இல்லையோ, அந்த கிரணங்களுக்கு கவி. அந்த கவ்யாசம் புண்டரீகம். இந்த தாமர மலரிலே சூரிய கிரணங்கள் வந்து பட்ட உடனே அது மலர்கிறது. அப்பொழுது மலரும் பொழுது எப்படி அழகாக இருக்குமோ அதை ஒத்ததான கண்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எம்பெருமானுடைய திருக்கண்களை பார்த்து ஆழ்வார் இடத்துல சொல்றார், தூது செய் கண்கள். நம்மளை பெருமாள் பக்கத்துல அரோத்தர் இருக்கா, ஒரு நாஸ்திகனா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவருக்கு பெருமாள் என்ன கோயில் என்ன என்னவோ சொல்றோங்க, நீங்க ஏதோ சொல்றீங்க, ஏதோ இமேஜினேஷன் வேர்ல்டுலேயே நீங்க எல்லாம் இருக்கு, எப்போதுமே இப்படி பண்றது அப்படின்னு. நம்மையே வாழ்க்கையில எத்தனையோ இமேஜினேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இல்லாததும் பொல்லாத நம்ம பண்றோம் இல்லை. பகவானை நாம் இமேஜினேஷன்னா வெறும் அனுமானம் மட்டும் இல்லையே, சாஸ்திரங்கள் சொன்னதைத்தானே சொல்லுது. ஒண்ணு பிரத்யட்சமா பார்க்கணும், நேர பார்த்து சேவிக்கி சொல்லணும். ரெண்டாவது அனுமானம் என்பது அது நம்ம எம்பெருமான பொறுத்தவரை சொல்ல முடியாது. ஆனா சாஸ்திரங்கள் பிரமாணத்தை கொண்டுதான் இப்படி வேதத்தில் சொல்லியிருக்கு, இப்படி உபனிஷத்துக்களிலே சொல்லியிருக்கு, இப்போ உபபிரமணங்களிலே சொல்லப்பட்டிருக்கு, இப்படி புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கு, இப்படி இதிகாசத்திலே சொல்லப்பட்டிருக்குன்னு அதை கொண்டுதானே நாம் ஸ்தாபிக்க முற்படுகிறோம். அப்ப பெருமாளை சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் பெருமாள் கனவுல வந்துட மாட்டாங்க. திடீர்னு என்னைக்காக ஒரு நாள் வருவோம். எல்லாருக்கும் ஒரு நாள் நடக்கும். ஆனா திடீர்னு வருவர். அது அந்த நேரம் அப்படின்னு சொன்னா சாத்திகமாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல மாத்திரம் பெருமாள் தான் தன்னுடைய திருமேனியை தோத்துவார். அதுக்கப்புறம் திடீர்னு மறைஞ்சு விடுவார், நமக்கே மறந்து விடும். அது என்ன நடந்ததுன்னு கூட நம்மளால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இதுக்காக சொல்ல வந்தேன், தூது செய் கண்கள். அவர் இப்படி வர்றார் வந்து பார்க்குறார். நீங்கள்லாம் ஏதோ கோவில் போறீங்க, திடீர்னு என்ன ஒரு கட்டம் வந்துருக்குன்னா சரி நானும் வந்து தான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு வருவார். வந்தா பெருமாள் எப்படி அவரை தான் பக்கத்துல கூட்டின்னு வருவார்னா கண்களாலே முதல்ல தூது விடுவார். ஏன்னா அந்த கண்ணை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் இல்லையோ, அதை பார்த்த உடனே இதுக்கு தூது செய் கண்கள், இது முதல்ல தூது விடும். அவர்கிட்ட போய் சொல்லும், கண்ணு அழகா இருக்கும், முதல்ல
சேவிக்கு வா அப்படின்னா அடுத்த நாள் சரி 2 நாள் விட்டு வரேன் அப்படின்ட்டு ஏன்னா உடனே போனாக்கா உடனே மாறுதான்னு சொல்லுவாளாம். அதனால வேண்டாம் சரி ஒரு 2 நாள் கழிச்சு போவோம் அப்படின்னு 2 நாள் கழிச்சு போவார். இப்படி பகவானுக்கு நமக்கும் தொடர்பு கொடுக்கக்கூடியது கண்களாக உள்ளது. அதைத்தான் கண்கள் அப்படி சொன்னான். அதே போல வராக அவதாரம் பெருமாள் எடுத்த போது கூட பெருமாள் அவதாரம் எடுக்கிறார். அவதாரம் எடுத்தா கூட அந்த கண்கள் மாறிடுமா? பன்றியாக இருக்கு, பன்றி கண்கள் சொன்னா அது செந்தாமரை கண்ணா இருக்காதா அப்படின்னா, எந்த அவதாரத்தை எம்பெருமான் எடுத்தாலும் பெருமானுடைய திருக்கண்கள் புண்டரீகாட்சனாகத்தான் இருக்கும். மகாவராகா ஸ்புடபத்ம லோச்சனா, லோச்சனம் அப்படின்னா அதுதான் இப்பொழுது அலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செந்தாமரை ஒத்த திருக்கண்களாகத்தான் வராக அவதாரம் எடுத்தாலும் அந்த பெருமானுக்கு கண்கள் எப்படி இருக்கும்? செந்தாமரை கண்ணாகத்தான் இருக்கும். மகாவராகா ஸ்புடபத்ம லோச்சனா, பத்மம் தாமரை, அந்த தாமரை இருக்கக்கூடிய லோச்சனம் என்னால் கண்கள், தாமரையை போல் இருக்கக்கூடிய கண்களை படைத்தவன். அதுக்குதான் பெருமாளுக்கு என்ன பேர் சொல்றான்? அரவிந்த லோச்சனன். பெருமாளோட பேர் எப்படி இருக்கு? அரவிந்த லோச்சனன். அரவிந்தம் தாமரை, தாமரை லோச்சனம்னா கண்கள். அப்ப அரவிந்த லோச்சனன் என்ன? தாமரையொத்த திருக்கண்கள். செந்தாமரை கண்ணா நேர பேரு. அதே போல புண்டரீகாட்சன்னா நேர பேரு. அதுக்கப்புறம் அரவிந்த லோச்சனா நேர பேரு. பெருமாளுக்கு அவனுடைய தாமரை கண் புண்டரீகாட்சன் சொல்லப்படுகிற அந்த கண்கள் இருக்கே, அது சாஸ்திரம் சொன்னபடிக்கு தாமரையை ஒத்த திருக்கண்களாகவே இப்பொழுதும் உள்ளது. ஆனா அவ்வளவு உயர்ந்த கண்ணா இருந்தா கூட இந்த பெண்கள் இருக்காள் போதரி கண்ணினா இவ்வளவு என் கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு, வேணும்னா பெருமாள் கிருஷ்ணன் வரணும்னு வரட்டேன், என் பக்கத்துல இருக்கும், நான் எங்க அவன் பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி கிடக்காளாம். அந்த பெண் பிள்ளையை எழுப்பக்கூடிய பாசுரம் தான் புள்ளின் வாய் கிண்டானை. முதல்ல சொன்னான் புல்லு, புல்லுன்னா பட்சி. ஒரு கொக்கு வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். புல்லு கீழே பார்த்துருக்கோம் பல இடங்கள்ல, புல்லும் சிலம்பினான் அப்படி பார்த்துருக்கோம். புல் அப்படின்னு சொன்னா புல்லரையன் கோவில்னு ஒரு இடத்துல பார்த்தோம். புல்லரையன்னா கருடனை தன்னுடைய வாகனமாக கொண்ட எம்பெருமான்னு ஒரு இடத்துல பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல புள்ளின் வாய்க்கின்றான், கொக்கு வடிவத்திலே வந்ததான ஒரு அசுரன். அந்த கோகுலத்துல திருவாய்ப்பாடியில வர்றது கூட பூதனா தொடக்கமாக கேசி பர்யந்தமாக எல்லாம் ஒரு அசுர ஆவேசம் தான். கண்ணன் எம்பெருமான் பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அசுர ஆவேசம் வந்துட்டே இருக்கு. கண்ணனை முடிக்கணும், கண்ணனை முடிக்கணும். ஏன்னா கண்ணனுடைய பெருமை பொறாதவர்கள். ஒருத்தருடைய பெருமையில நாம் அதை ஆனந்த படனமே தவிர ஒருத்தர் நன்னா இருந்துட்டான்னு சொன்னா நமக்கு எதுக்கு பொறுமல் வர வேணும்? அது வர்றதுக்கு அவசியமே இல்லை. ஆனா பொறாமை என்பது வந்து விடுகிறது. ஏன்? இங்க நாம் திறத்தியார பார்க்கிற போது நம்மிடத்துல இது இல்லையே, அது இருந்தா தேவலாமே, அவள்கிட்ட அது இருக்கே, என்னட்ட இல்லையே, அந்த பொறாமை என்பது வருவதே கூடாது. படிப்புல சொல்லுவாளோ இல்லையோ, படிப்புல இருக்கலாம்னு சொல்லுவான். படிக்கிற போது கல்வி அப்படின்னு சொன்னா அந்த கல்வியில இருக்கலாம் பொறாம, வேற விஷயத்துல பொறாம வந்துடக்கூடாது. அவர் என்ன படிச்சுட்டாரு, நான் படிக்கணுமே அப்படின்னு படிக்கலாம். ஆனா நாம் அவரிடத்துல பக்தி இருக்கே, நாம் பக்தி பண்ணலையேன்னு பொறாம. ஓ எல்லாத்துக்கும் நாம் பொறாமப்படுவோம். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, எனக்கு வண்டி இல்லை, காடி இல்லை, வீடு இல்லை, மனை இல்லை, இது இல்லை, அது இல்லை, எல்லா குறையும் பட்டுப்போம். ஆனா பக்தி இல்லைன்னு ஆறான்னு குறைமத்துக்கணும். ஒரு நாள் பக்தி இல்லை, எனக்கு நீ பெருமாளை சேவிக்கவே முடியல, பக்தியே இல்லை பத்தியா, நீ எவ்வளவு தூரம் பக்தி பண்றீ, நம்மளால பண்ண முடியலையேன்னு ஆறான்னு குறைஞ்சிக்கிறோமானா அது மட்டும் குறைஞ்சிக்கிறதே கிடையாது, திருப்தியா இருக்கும். ஆஹா இது செய்யக்கூடாது இல்லையோ, எங்க சொல்ல வரா? ஆஹா எம்பெருமானுடைய அந்த பகாசுரன் என்று சொல்லப்படுகிற கொக்கு வடிவிலே வந்தான். அதுதான் பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு. பள்ளத்துல கிருஷ்ணன் விளையாடிட்டே இருக்கா, அங்க பார்த்தா ஒரு பறவை, ஒரு கொக்கு இப்படி 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 வந்துட்டே இருக்கு. பெருசா மூக்கு, ஏன்னா எப்போதுமே அது பெருசா தான் இருக்கும், இது ரொம்ப பெருசா இருக்கு. பார்த்தாலே அந்த அந்த பட்சிகிட்ட போய் ஏதோ சேட்டை பண்ணணும்னு கண்ணனுக்கு வந்தது. பக்கத்துல போன உடனே கண்ணன் பக்கத்துல வந்து பெருசா வாயை வளர்ந்து, பெருசா வாயை பிளந்து உள்ள போய் அமுத்துடு, இப்படி மூடிடுது. சின்ன குழந்தை உள்ள போனோடனே பெருசா அமுக்கிடுது. அவர் உள்ள போனவுடனே ஒரு கையை மேல பிடிச்சா, ஒரு கையை கீழ் பிடிச்சா, காலால ஒரு ஒத்த இந்த பக்கம் கீழ் மூக்க, கையால ஒரு இழுப்பு மேல பக்கம் தன்னா வாயை பிளந்தான். அதை பிளந்து எடுத்துட்டு அது முடிஞ்சு போச்சு. அந்த பகாசுரனை முடித்ததான எம்பெருமான். அதான் புள்ளின் வாய் கீண்டான். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்? இது இந்த புள்ளின் வாய்ன்னு சொல்லப்படுகிற பகாசுரனை முடித்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மள்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, நம்மளும் சில விஷயங்கள்லாம் தவிர்த்துடணும் இல்லையோ. இங்கே அசுரனை முடிச்சுட்டா நம்மளும் சில விஷயங்கள் அசுரனாக இருக்கக்கூடிய குணங்களை முடியணும். என்னது அது? அகங்கார மமகாரத்தை ஒழிக்க வேண்டும். உள்ளுக்குள்ள சுவாபதேசாத்தை சொல்றா. நம்ம அவன் ராட்சசனை முடிச்சது இருக்கட்டும், அசுரனை முடிச்சது இருக்கட்டும், நம்மளும் சிலதை முடிக்கணும். என்ன முடிக்கணும்? அகங்கார மமகாரங்களை ஒழிக்க வேண்டும். அகம் அப்படின்னு சொல்லுவதையும் மம அப்படின்னு சொல்லுவதையும் இதெல்லாம் நாம் ஒழிக்க வேண்டும். அவன் அசுரனை முடித்தது போலே என்ன சொல்றா? புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா வரக்கனை.
பொல்லா அரக்கன். கீழே பார்த்தோம் கொல்ல வரைக்கின்னு பார்த்தோம். இப்போ பொல்லா அரக்கன். பொல்லா அரக்கன்னு சொன்னால் அரக்கன்னு சொன்னாலே நமக்கு அவனுடைய பொல்லாதனம் புரிஞ்சு போடும். அது என்ன பொல்லா அரக்கன்? முன்னாடி ஒரு அடமொழி போட்டால் தான் புரியுமா நமக்கு? அப்படின்னா நல்ல அரக்கன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா? நல்ல அரக்கன் விபீஷணன். விபீஷணாஸ்து தர்மாத்மான்னு சொல்றோம். ரொம்ப நல்ல ஒன்றும் இல்லை. அவன் என்னென்னலாம் நாட்டையே விட்டுட்டு வந்துட்டான். நம்ம எல்லாம் நாட்டை விட்டுட்டு போனா இன்னைக்கு போறான் போயிட்டு திரும்பி வராது வந்துட்டே தானே இருக்கான். நாட்டை விட்டுட்டான், நாட்டை விட்டான், மனை விட்டான், பெண்டு விட்டான், தேச எல்லாத்தையுமே விட்டுட்டு நேரடியே இங்க வந்துட்டான். திருப்புல்லானி சமுத்திரக்கரைக்கு ராமன் இருக்கும் இடம் வந்து சேர்ந்தான். அப்ப எல்லாவற்றையும் விட்டு விட்டு எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றுங்கிறது தான் தாத்பரியமே. வீடுமின் முற்றவும் வீடு செய்து நும் உயிர் வீடுடையானுடைய வீடு செய்யினே. ஆழ்வாருடைய பாசுரம். சகலத்தையும் விட்டுடு, எல்லாத்தையும் திறந்து விடு. சன்னியாசிகள்னு ஏன் அவளை பெருமையா நம்ம சொல்றோம்னா எல்லாத்தையும் விட்டுடா. நம்ம இங்கேயே இருந்துட்டு குழப்பி அடிச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திண்டாடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றோம். என்ன சொத்தமா இருக்கும், பகவத் பக்தி பண்ணிட்டு இருக்கோம், பாகவத பக்தியோடு இருக்கோம்னு சொன்னா ஆனந்தம். ஆனா அதை விட்டுடு தேவையில்லாத பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு நம்ம மண்டை போராத அளவுக்கு நம்ம காரியத்தை பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்மளால முடியாது. இதுக்காக சொல்லுங்க, ஒரு விஷயத்துல நம்மளால ஈடுபாடு பண்ண முடியுமா, அதை எடுத்து அதை சிரத்தையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கா. ஆனா இந்த இடத்துல பொல்லாவரக்கன்னா எல்லாவற்றையும் விட்டு விட்டு எம்பெருமானுடைய திருவடிகளையே சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று தானும் இருந்தான். அவன் தான் விபீஷணன். பரித்தக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம்மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச. வால்மீகி ராமாயணத்திலே ஸ்லோகம். பரித்தக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம் மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுகானிச்ச. சுகபோகத்தை விட்டான். பரித்தக்தா, தக்தானா விடுறது. பரித்தக்தா மயாலங்கா, அந்த அழகாக இருக்கக்கூடிய லங்கப்பட்டினத்தை விட்டான். தன்னுடைய மனைவியை விட்டான், பெண்ணை விட்டான், குலத்தை விட்டான், சொந்தக்காரர்களை விட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு நேர வந்தான். ராமனுடைய சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவடிகளிலே விருந்தான். ராமா, எனக்கு அபயமளிக்க வேண்டும், உன்னுடைய திருவடிகளிலே சரணாகதி புகுகிறேன், எனக்கு அபயமளிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தான் இல்லையோ. அவன் நல்ல அரக்கன். அந்த நல்ல அரக்கன் இருந்துட்டாலே நம்ம பொல்லா அரக்கன் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒருத்தர் இருக்கா, ரெண்டு பேர் வந்து நிற்கிறான், ரெண்டு பேர் நிற்கிறவா இவர் ரொம்ப பிடிச்சவர் அப்படின்னம்னா என்ன அர்த்தம்? இவர் ரொம்ப பிடிச்சவர்னு ஒருத்தரை காட்டினோம்னா அது இன்னொன்று சொல்லாமலே அர்த்தம் விளங்கிடுது இல்லையோ. அப்ப ஒருத்தரை வேற வித்தியாசப்படுத்தி சொல்லாம என்ன சொல்றது? பொல்லாவரக்கன். ஏன்னா பொல்லவரக்கன் ஒருத்தர் இருக்கான், பொல்லாத வரக்கன் ராவணன் என்பவன் இருக்கிறான், கும்பகர்ணன் என்பவன் இருக்கிறான். இந்த பாசுரத்திலே இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் பார்த்தாலும் அதுலேயே ஸ்ரீ ராமாவதாரத்தை எடுத்திருப்பான். இந்த பாசுரத்திலேயே ராமாவதாரம். போன பாசுரத்திலையும் மனத்துக்கு நீயானை பாடவும்னா நீ வாய் தரவாயின்னு பாசுரம் பாடிண்டே இருக்கா. கண்ணனை பாடிண்டே வர்ற இடத்துல ராமாவதாரத்தில் அது சேர்ப்பானே அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் பேசும்போது ஏதாவது பேசும்போது யாரையாவது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படி தொடணும், அவன் செஞ்ச குத்தங்களை ஏதாவது சொல்லணும் அப்படின்னா பேசிட்டே வருவான். யாரையோ சொல்ற மாதிரி சொல்லி அப்படியே ஒரு சொல்லுவோம், இவாளை சொல்லுவோம். சொல்லிட்டோம்னா இந்த வாழைப்படத்திலே அப்படியே ஏதோ சொல்ற மாதிரி சொல்லிட்டோம் இல்லையோ. அப்ப அவளுக்கு ஜாடமாடையா பேசுறதுன்னு. இப்ப ஆழ்வார் இந்த ஆண்டாள் சொல்றா பொல்லாவரக்கன். போன பாசுரத்துல மனத்துக்கு நீயானு சொன்னான். இந்த பாசுரத்துல இந்த பெண் பிள்ளை படுத்து தூங்கிட்டே இருந்தா அவளை போய் எழுப்பணும். உன் கண்ணு நன்னா இருக்கு, எழுந்துரு. சரி, போன பாசுரத்துல சொல்லிட்டாளோ மனத்துக்கு நீ ராமாவதாரத்தை பத்தி சொல்லிட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் எகத்தாளமா பேசுறாளா இந்த பெண் பிள்ளை. இந்த பெண் பிள்ளை கோதரி கண்ணினா ராமாவதாரத்தை சொல்லிட்டேடா, ராமாவதாரம்லாம் சொன்ன மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டான். ஆமா, ராமாவதாரம் சொல்லுவோம், கிருஷ்ணாவதாரம் சொல்லுவோம், ராமாயணம் சொல்லுவோம், மகாபாரதம் சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம். எது அப்படின்னு சொல்லிதான் எழுப்ப போறான் இந்த பாசுரத்தை. புள்ளின் வாய் பிண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்களைந்தானை. இந்த பொல்லா அரக்கன் முன்பலாவிராவண திருக்குறுந்தாண்டகத்துல ஒரு பாசுரம். திருக்குறுந்தாண்டகம் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடினது 20 பாசுரங்கள் பாடியிருக்கார். அதிலே அர்ச்சாவதார திபதேசங்கள், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய திபதேசங்களை எல்லாத்தையும் முதல்ல பெரிய திருமொழி. திருமங்கை ஆழ்வாரோட முதல் பிரபந்தம் பெரிய திருமொழி. பிரபந்தங்களுடைய பேர் அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன 4000 பாசுரம். 4000 பாசுரம்னா 4000 சரியா கணக்கு 4000 இருக்காது, கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கும். 4000 ஒரு பொதுப்பட 18 பேர் வந்திருந்தா அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? 15 பேர் வந்திருக்கலாம், 20 வந்திருக்கலாம், 5 பேர் வந்திருக்கலாம், 18 பேர் வந்தா அப்படின்னு சொன்னோம் இல்லையோ. அப்புறம் இந்த ஜாதகம் பார்க்குற போது எத்தனை பொருத்தங்கள் அப்படின்னா ஒரு 8 பொருத்தம் இருக்கும். அப்படின்னா 7 8 இல்லை 8 7 56 என்ன கணக்கு? ஏன்னா அவ்வளவுதான் அது ஒரு குத்து மதிப்பா சொல்றது. இப்போ இந்த இடத்துல
திருக்குறுநாடகத்துல ஒரு பாசுரம், முன் பொலாவி ராவணந்தன் முதுமதில் இளங்க வேவித்து அன்பினால் அனுமந்தன்னை ஆங்கடியினை மணியனார்க்கு என்பெல்லாம் உருகியுட்டுன்னு சொல்றார். அந்த விடத்துல கூட முன் பொலாவி ராவணன், பொல்லாத ராவணன், பொலா முன் பொலா, தமிழ்ல நம்ம படிச்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கோம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சன் படிச்சிருக்கோமா? இந்த ஈறு கட்டு போச்சுன்னா பொலான்னு சொன்னா பொல்லான்னு அர்த்தம். அங்க நடுவில் அங்க ஒரு புள்ளி வச்சு எழுதிருக்கோ இல்லையோ, முன் பொலா அப்படின்னா அது ஈறு கெட்டு போச்சுன்னு அர்த்தம், பொல்லாதன்னு அர்த்தம். அது அங்க இல்ல. ஆஹா, இந்த இடத்துல முன் பொலாவி ராவணன், நல்ல அரக்கன் ஒருத்தன் இருக்கான், அதனாலதான் இவனை பொல்லாத அரக்கன்னு வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறோம். ஆஹா, அவன் தாயையும் தமப்பனையும் பிரித்த பாவி அல்லவா? தாய்னா ஆறு சீதா பிராட்டி, தமப்பன்னா ஆறு ராமன். இந்த ராமனையும் சீதா பிராட்டியும் பிரித்த நிர்கிரணன் அவன் படுபாவி, இப்படி பண்ணிட்டானே. அப்படின்னா உடலையும் உயிரையும் பிரித்த பாவி. இது உடல், அது உயிர். ஏன்னா ரெண்டு பேருக்கும் அவ்வளவு. ராமன் இது செய்யலாம்னு நினைப்பறான், சீதா பிராட்டி செஞ்சுருவான். சீதை நினைப்பலாம், இந்த காரியம் பண்ணா தேவலாம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி பேசுவலாம், நான் அதை ஏற்கனவே செஞ்சுட்டேனே அப்படின்னு வரா ராமன். ஆஹா, ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சௌசாதிருஷம். இவள் நினைத்தாள், அவன் செய்து முடிக்கிறான். அவன் நினைக்கிற தருவாயிலேயே இவள் செய்து முடித்தவளாக இருக்கிறாள். அப்ப ரெண்டு பேருக்கும் ஒத்து போறதோ இல்லையோ, அதுதான் அபிமத அனுரூப. ரெண்டும் இருக்கணும். இவாளுக்கு ஒண்ணு தோணும், இவா கிழக்க போனான்னு சொன்னா அவ வடக்க போகணும்பா, அவ வடக்க போகணும்னா இவ தெற்க போகணும்பா. ரெண்டு பேருக்கும் ஒத்தே போகாது. வீட்டுல அவாவா இருக்கணும்னா ரெண்டு பேரும் ஒவ்வாமையத்தான் ஒத்து இருக்க வேண்டும். ஒவ்வாமைன்னா ஒத்துக்காது. ஆனா ஒத்துக்காத ஒரு ஸ்திதிய ஒத்துக்கொள்ளும்படியாக நாம் அத்தை அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க. எனக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்லிட்டா அதுல ஒன்றும் ஒரு சுவாரஸ்யமே இல்லை. கோபம் வரும், ஆனா நான் அடக்குவேன். கோபம் வரும், ஆனா நான் அடக்குவேன். அடக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அத்தை சொல்ல முடியும், ஆமா எனக்கு கோபம் வந்தது, ஆனா நான் அடக்கின்னு பேசாம இருந்தேன், சும்மா சும்மா இத்தையே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேற்கொண்டு பேசுவோம். அப்ப கோபத்தை மட்டும் நம்ம அடக்கிட்டோம்னா, இந்த சாலைகள்ல போகும்போதே நம்ம நிறைய கோபத்தை பார்க்கலாம். எத்தனை இப்படி வருவார், அப்படி வருவார், நமக்கு உடனே கோபமான கோபம் வரும். இப்படி பண்றாளே வாழலாம் அப்படின்னு தோணும், கோபமாத்தான் வரும். அப்ப நம்ம வெளியில காமிச்சிக்க முடியாது. போறது பப்ளிக்ல, அங்க போய் இறந்து காமிக்க முடியும். வீட்டுலன்னா எல்லாரும் சொல்லாடும் இல்லையோ, வீட்டுல இவர் பெரிய சிங்கம் மாதிரி இருப்பார், புலி மாதிரி இருப்பார், வெளியில போனா சின்னவரா போயிடுவார் அப்படி சொல்ல போலையோ. அது மாதிரி இல்லாமல் அங்கேயும் அப்படிதான் இருக்கணும், இங்கேயும் அப்படிதான் இருக்கணும். இங்கேயும் கோபத்தை அடக்கித்தான் ஆக வேண்டும், அங்க போனாலும் கோபத்தை அடக்கித்தான் ஆகணும், எல்லா இடத்துலையும் அடக்கித்தான் ஆக வேண்டும். இந்த அடக்குதல் என்பது என்னால ஒண்ணு பீறிட்டு போகும், ஆனா நான் அதை குறைக்கிறேன்னு சொல்ல முடியலையோ. இப்போ உடலையும் உயிரையும் பிரித்துதான பாவியாரு இவன் பொல்லாத அரக்கன். அந்த தர்மாத்மா இருக்கின்றபடினாலே பொல்லாத அரக்கனை கிள்ளி களைந்தானே. இப்போ ஒரு செடி இருக்கு, செடியில ஒரு புழு வெட்டுக்கிளி இருக்கு, பச்சையா வெட்டுக்கிளி போயிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் போய் அப்படியே வெட்டும், வெட்டி அது வளர விடாம பண்ணும். அதை எடுக்கணும், அதை தூக்கி போடணும். அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நல்லா வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு நல்லா இருக்க சொருகிண்டு பெரிய ஒரு கத்தி எடுத்துட்டு, கெட்டுக்கிளிய வெட்டுக்கிளிய உன்னை நான் வெட்டுகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டா போய் அதுக்கிட்ட போய் நம்ம சாகசம் காமிச்சிட்டு இருக்கோமா? பண்ண மாட்டோம் இல்லையோ. அப்படியே போவோம், அந்த இலையை அப்படி பிச்சுக்குவோம், பிச்சு அப்படி தூக்கி போடுவோம். அதான் கிள்ளிக்களைவு. கிள்ளிக்களைவுதான் ரொம்ப சுலபமா போடுவோம். இது போய் திருண்டு வஸ்து, அதுக்கு போய் நான் என்னுடைய வீரத்தை பராக்கிரமத்தை எல்லாம் காமிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லையோ. இப்ப கிள்ளிக்களைந்தது அப்படிதான். எம்பெருமான் பண்ணது அது ரொம்ப அனாயாசமா தானே பண்ணி, ஒன்றும் ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் பண்ணலை. இங்கிருந்து போனது என்னவோ கடல் நடுவில் இருந்தது, அதெல்லாம் தாண்டி போனாலே தவிர அங்க போய் அவனை முடிக்கணும்னா அவ்வளவு சுலபமா முடிச்சுட்டான், அனாயாசமாக முடித்தான். அவ்வளவு பெரிய சக்தி படைத்தவனை அனாயாசமாக முடித்தவர் எம்பெருமான். கிள்ளிக்களைந்தான், தோஷாம்சத்தை புகட்டவனை. தோஷாம்சம் அப்படின்னா தோஷம்னு ஒண்ணு. இப்ப நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல கட்டி வந்துருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, கட்டி வந்துருக்குன்னா என்ன பண்ணுவோம், உடனே எங்க காலில் கட்டி வந்துருக்குன்னா காலை எடுத்துக்கணும்னு சொல்ல மாட்டோம். காலை எடுக்க முடியாது. இந்த இடத்துல அவர்கிட்ட சொன்னோம்னா, மருத்துவர் சொன்னோம்னா அந்த இடத்த மாத்திரம் வெட்டி எடுத்துக்குவோம். இப்ப இந்த தோஷம்னு சொல்லப்படுகிற தேவையில்லாதவற்றை மட்டும் எடுத்து தூர போடுறது. அப்ப அதுதான் தோஷாம்சத்தை புகட்டபடி. விபீஷணன் ரொம்ப நல்லவன், அவனை வைத்துக்கொண்டு ராவணனை புகட்டபடி. அதான் கிள்ளிக்களைந்தானை. கீர்த்திமை பாடி போய் பெருமாளை கீர்த்திமை பாடணும்னா பெருமாளை கீர்த்திமை பாடி போய் அவனுடைய பெருமையை சொல்ல வேண்டும். பெருமாளுக்கு இருக்கக்கூடிய கீர்த்திமைனா வீரியம் ஒரு அர்த்தம். வீரியம்னு சொன்னா
பெருமானுக்கு இருக்கக்கூடிய வீரியம், சௌரியம், பராக்கிரமம் இதெல்லாம் அவனை பாடவனும் பெருமாளுக்கு இத்தனையும் இருக்கு. அதைத்தான் வீரியம் என்று சொல்லுகின்றோம். ரெண்டாவது, இந்த வீரியம் எப்படி இருக்கணும்னா உகவாதாருக்கு கூட. இப்போ ஒருத்தருக்கு பிடிக்கல, இந்த ஒருத்தர் இருக்கார், இங்க ஒருத்தர் இருக்கார், இவருக்கு அவர் பிடிக்கல, பிடிக்காத போது கூட அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும். அந்த குணத்தை இவர் கொண்டாடுவார். எனக்கு பிடிக்காது, ஆனாலும் அவர்கிட்ட அந்த நல்ல குணம் இருக்கும். அது நம்மள்கிட்ட எல்லாம் இல்லை, அதனாலதான் அவர் முன்னாடி நிற்கிறார். சொல்லுவோமா இல்லையா? அப்ப எனக்கு பிடிக்கல அவரை, மனுஷனாக அவரை பிடிக்கவில்லை, ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த குணமானது என்னை அவரை பாராட்டும்படி செய்கிறது. அதைத்தான் கீர்த்திமை சொன்னா. ரெண்டாவது, முதல்ல சக்தி, ரெண்டாவது உகவாதாருக்கு கூட பிடிக்காது இருக்கக்கூடிய குணத்தை பாராட்டும்படியாக உள்ளதே, அதைத்தான் கீர்த்திமைன்னு சொன்னான். உகவாதாருக்கு பிடிக்காதுன்னா அப்புறம் பெண்களுக்கு பிடிக்காத, உகவாதாருக்கு பிடிக்காதனால் கோபிமார்களுக்கு பிடிக்காமல் போகுமா? அதனாலதான் அவனை கீர்த்திமை பாடி போய் பெருமாளை பாடணும். இப்போ ஒரே குடும்பத்துல இருக்கிற 3 பேர் ராமன்கிட்ட தோத்து போயிட்டான். ஒரே குடும்பத்துல 3 பேர் எதுக்கு தோத்தாங்கன்னு பார்க்கணும். சொன்னோம்னா, ராவணன் எதற்கு தோற்றான்? ராமனுடைய வீரத்துக்கு தோற்றான். முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே குடும்பத்தில் இருக்கிற 3 பேரு பகவானுடைய 3 கல்யாண குணங்களிலே தோற்று போனார்கள். முதல்ல ராவணன், அவன் வீரத்துக்கு தோற்று போனான், செத்தே போட்டான், கடைசி மடிந்தே போனான். சரி, ரெண்டாவது சூர்பனக பகவானுடைய அழகுக்கு தோற்றான். பெருமாள் ராமனுடைய அழகு, ரமயிதி இதி ராமஹா. ராமன் வசிஷ்டாச்சாரியருக்கு இந்த 4 குழந்தைகளை பிறந்தா தொட்டில போட்டுருக்கான். போட்டா 4 குழந்தை போட்டா ஒரே ராமராமராம அழ ஆரம்பிச்சுட்டு. அவன் முதல்ல என்ன பண்ணான்? ராமனுக்கு பக்கத்துல தொட்டில் 4 தொட்டில் வேண்டாம், கௌசல்யே முதல்ல தொட்டில 2ஆ மாத்துனார். 2 மாத்தி ரெட்டையா போட்டுடும் அப்படின்னா, உடனே முதல்ல ராமனுக்கு பக்கத்துல பரதனை போட்டா, அப்புறம் லக்ஷ்மணனுக்கு பக்கத்துல சத்ருகுணன் போட்டா. இப்பவும் அழுக குறையில, கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. உடனே சொன்னா, அப்படிலாம் வேண்டாம், இதை தூக்கு, ராமனுக்கு பக்கத்துல லக்ஷ்மணனை போட்டு, பரதனுக்கு பக்கத்துல சத்ருகுணனை போடு அப்படின்னு குழந்தைய போட்ட உடனே அழுகே நின்றுச்சான். வசிஷ்டாச்சாரிய சொல்றார், இந்த குழந்தைய பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு பேர் வைக்கணும் போலே இருக்கு அப்படின்னா. என்னதுன்னா ராம. ராம ஏன்னா ரமயிதி, ரம்யமாக இருக்கிறான், ரொம்ப பார்த்தாலே அழகு சொட்டுறது, அந்த அழகு இருக்கு, அதனால ரமயிதி இதி ராமஹா. எனக்கு ராமன் அந்த குழந்தை பார்த்து வசிஷ்டரை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கான். வசிஷ்டாச்சாரியர் நமக்கு ராமன் பேர் சொல்லிடா அப்படின்னு கேட்குதான் அந்த குழந்தை. அந்த மாதிரி அவருக்கு தோற்றித்தான், மனதில் தோற்றுதான், இத்தனை அழகா இருக்கானே, அப்ப ராமன் அப்படின்னு சொன்னா. அந்த மாதிரி ராமனுடைய அழகுக்கு தோற்றவள் சூர்பனகை. அதனாலதான் என்ன கல்யாணம் முடிஞ்ச ரொம்ப தொந்தரவு பண்ணான் காட்டுல வந்து. அதுதான் மூக்கரை விட்டு போயிட்டான். ஆச்சா, அப்ப வீரத்துக்கு தோற்றது ராவணன், அழகுக்கு தோற்றவள் சூர்பனகை. சரி, சீல குணத்துக்கு தோற்றவள், தன்னுடைய எளிமையாலே எல்லாரையும் தன்பால் வைத்து கொள்ள வேண்டும்னு நினைத்தது யாரு? ராமன். ஒரு ராவணனாக இருந்தாலும், அதாவது ஒரு ராட்சசனாக இருந்தாலும், அவனை தன்பால் வைத்துக் கொள்ள வேண்டும்னு ஆசைப்பட்டதாரு? ராமன். பட்டாரோ இல்லையோ? அப்ப சௌசீல்யம் அந்த கல்யாண குணத்துக்கு பேர். சௌசீல்யம் அப்படின்னா ஏழை, ஏதலன், கீழ்மகன், எண்ணாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்துன்னு திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். அரங்கனுக்காக, திருவரங்கனுக்காக மங்களாசாசனம். ஏழைன்னு பார்த்தானா, ஒரு குகனோட தோழமை கொண்டான். குகன் ஒரு வேடன், அவனிடத்துல தோழமை கொண்டான். அதே போல ஏழை, ஏதலன், கீழ்மகன் எண்ணாதிறங்கி, இவர்கள் யாரையும், ஒரு குரங்கோட ஆறாவது சகவாசம் பண்ணிப்பாளாம். குரங்கு பார்த்தாலே நம்ம ஓடிவிடும், அது பக்கத்திலேயே வர முடியாது. இப்படி இருக்கிற மாதிரி அடுத்த க்ஷணம் இருக்காது, இப்படி பண்ணிட்டே இருக்கும். திடீர்னு எங்கேயாவது குதிக்கும், எங்கேயாவது இறங்கும். அந்த குரங்கோடு சகவாசம், கபிகளோடு சகவாசம் பண்ணி கொண்டவன் என்பருமான். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்துன்னு ஆழ்வாருடைய மங்களாசாசனம். சௌசீல்யம். விபீஷணன் எதால தோத்து போனான்? சௌசீல்யம்ங்கிற கல்யாண குணத்துக்கு தோற்று போனான். ஒரே குடும்பத்தில் இருக்கிற 3 பேரு, ஒருத்தர் வீரத்துக்கு தோத்து போயிட்டார், ஒருத்தர் அழகுக்கு தோத்து போயிட்டார், ஒருத்தர் சௌசீல்ய குணத்துக்கு தோற்றார்கள். கீர்த்திமை பாடிப்போய். கீர்த்திமை பாடுறதுன்னா அவனை பத்தி பாடணும். கீழே சொன்னேன், நாம சங்கீர்த்தனம் பாதேயம் புண்டரீகாட்சம் நாம சங்கீர்த்தனாமிர்தம். நாம சங்கீர்த்தனம் பெருமாளை பாடுறதுதான் ஆரம்பத்திலே ஏதோ சொல்லிருக்கோம். பகவானை பாட வேணும், மனதினாலே வாயினாலே பாடி மனதினாலே சிந்தித்து தூய மலர்களை கொண்டு தொழ வேண்டும் கீழே சொன்னோமோ இல்லையோ? இந்த பாட்டு பாடுறதுன்னா பாடுறதுன்னா ஏதோ
நாடகத்துல வர்றது, அங்க வர்றது, இங்க வர்றது, அதெல்லாம் பாடக்கூடாது. என்ன பாடணும்னா எம்பெருமானைத்தான் பாடணும். அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை பாட வேண்டும். அந்த திருநாமங்களை பாடுவதனாலே இந்த கலியுகத்துல நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கலியுகத்துல எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடி பாட நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து போகிறது. அச்சுதான்னு சொன்னா, அனந்தான்னு சொன்னா, கோவிந்தான்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. அதுக்காக தான் அடிக்கடி உட்கார்ந்திருந்தா ராமான்னு சொல்லலாம், கிருஷ்ணான்னு சொல்லலாம், பகவானுடைய நாமங்களை சொல்லலாம். என்ன நமக்கு கீழே ஒரு நாள் சொன்னேன், தும்மல் வந்தது ரங்கநாதா அப்படின்னு சொல்லலாமே, அதனால என்ன குறைஞ்சு போச்சோம். அப்ப கொட்டாய் வந்தது கோவிந்த சொல்லாமே. இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் சாப்பாடு சாப்பிடும்போது தேட்டம். ஆழ்வார் ஒரு பாசுரத்துல உண்ணும் சோறு பருகுனி தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் அப்படி சொன்னார். நம்மாழ்வார் பாசுரத்துல உண்ணும் சோறு பருகுனி தின்னும் வெத்தலை எல்லாம் கண்ணன் 4 சொல்லியிருக்கார். உண்ணும் சோறு கண்ணன் வச்சுக்கணும், பருகுநீர் கண்ணன் வச்சுக்கணும், தின்னும் வெத்தலை கண்ணன் வச்சுக்கணும், எல்லாம் கண்ணன். உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன், இதுதான் பாசுரம். அதுல உண்ணும் சோற கண்ணன் வச்சுக்கோங்க, பருகுநீர் கண்ணன், தின்னும் வெத்தலை கண்ணன், எல்லாம் கண்ணன். அப்ப பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபஞ்சதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான்னு இதைத்தான் கண்ணன் கீதையில சொன்னதுதான் அப்படியே தமிழ்ல ஆழ்வார் மங்களாசாசன நம்மாழ்வாருடைய பாசுரம். அவனை பாட வேணும் என்னால் பாதேயம் புண்டரீகாட்சம் நாமசங்கீர்த்தனாமிருதம் என்று எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடி கீர்த்தினி பாடி அவனுடைய வீரியத்தை பாடி அவனுடைய வீரத்தை பாடி அவனுடைய சௌரியத்தை பாடி அவனுடைய சௌசீல்யத்தை பாடி அவனுடைய அழகை பாடி இவ்வளவும் பாடி பெருமானுடைய திருநாமத்தை பாடி கீர்த்தினி பாடி போய் நிலை கேட்டா எல்லாரும் வந்துடுவாளா? எல்லாம் நீங்க இவ்வளவு நேரமே சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாரும் வந்தாச்சா? ஏன்னா சில பாசுரங்கள்லாம் கீழே ஒரு 9, 10, 11 பாசுரங்கள் எல்லாம் விடிந்ததற்கு அடையாளம் என்னங்கிறதெல்லாம் இல்லை, அங்க பிரஸ்தாபம் கிடையாது. ஆரம்பத்துல இருந்தது, அதுக்கப்புறம் நடுவில் இல்லை, ஒரு 3-4 பாசுரத்தை கிடையாது. திரும்ப இந்த பாசுரத்துல விடிந்ததற்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா விடிகாத்தாலும் எந்திரிச்சு வந்துருக்கா, ஊர் வீடா போய் கூப்பிட்டுருக்காடு இல்லையோ. இப்ப இந்த பாசுரத்துல பிள்ளைகள் எல்லாரும் பாவகளம் இருக்கா, எல்லாரும் வந்துடாடா அப்படின்னா எல்லா பிள்ளைகளும் போயாச்சு, சங்கேதஸ்தானத்துக்கு போயாச்சு. எல்லாருமா புறப்பட்டு எல்லாரும் ஒரு இடத்துல கூடணும் இல்லையோ, ஒரு இடத்துல கூடத்துக்கு ஒரு சங்கேத ஸ்தலம் அப்படின்னு பேர். எல்லாருமா ஒன்னா எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்து அதுக்கப்புறம் கோட்டிய புறப்பட்டு போகணும். அதைத்தான் சொல்றா. எல்லாரும் வந்தாச்சா, பிள்ளைகள் எல்லாரும் கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் எல்லா அந்த ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் பாவைக்களம்னா சங்கேத ஸ்தலம், எல்லாருமா ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடிய இடம், அதுக்குதான் சங்கேத ஸ்தலம்னு பேரு. பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார், அந்த களம்னா அந்த இடத்துக்கு புக்கார், அந்த இடத்துக்கு வந்துட்டா பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். சரி, விடிஞ்சதுக்கு அடையாளம் சொல்லுவோம்னு இப்ப கேட்டான். சொல்றான், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து. வெள்ளி சுக்கரன், வியாழன் குரு. வெள்ளி எழுந்துருது, வியாழம் உறங்கி போச்சு. இது அஸ்தமனம் ஆயிடுது, வியாழம் அஸ்தமனம் ஆயிடுது, வெள்ளி எழுந்துருது அப்படின்னா இது ஒரு அடையாளமா? வேற ஏதாவது சொல்லு. புல்லும் சிலம்பினா உங்களுக்கு எதை பார்த்தாலும் வெள்ளியாவே தெரியுது, வியாழமாவே தெரியுதுன்னு உள்ளுக்குள்ளேருந்து அவ சொல்றா. அதாவது ஏந்திருக்கிறதுக்கு மனசு இல்லை, உள்ளுக்குள்ளே படுதுன்னு சொல்றா. உங்களுக்கு எதை பார்த்தாலும் வெள்ளியும் வியாழமாவே தோத்துருது, அதனாலதான் எத்தையோ சொல்லிட்டே இருக்கேன் நீங்க அப்படின்னு உள்ளே சொல்றா. இல்லே, எந்திருதுப்பா, வெள்ளி எழுந்தது, வெள்ளி வெளிச்சம் வந்துருது, வியாழன் உறங்கித்து, அஸ்தமம் ஆயிடுது, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து. மேலே அர்த்தம் சொல்லு, விடிந்ததற்கு அடையாளம் சொல்லுனா புல்லும் சிலம்பினா. புல்லு பட்சிகள் எல்லாம் சத்தம் போடுகிறது. கீழே ஒரு நாள் பார்த்தோம், புல்லும் சிலம்பினா. ஆரம்பத்தில் பார்த்தோம்னா புல்லும் சிலம்பினா அங்கேயும் சொல்லியிருப்போம். பட்சிகள் பரத்வாத பட்சிகள் எல்லாம் சத்தம் போடுது, விடியும் போது ஐயோ எட்டி போறது, அதனால வாயுமாக வைத்துக் கொண்டு குலாவி கொண்டிருக்கிறது அப்படின்னு கீழே ஒரு நாள் பார்த்தோம். இப்போ புல்லு பட்சிகள் எல்லாம் சத்தம் போடுதே, உனக்கு கேட்கலையா? அதுதான் விடிந்தது கிடையாடும். இது புல்லும் சிலம்பினா. மேலே சொல்றா, வெள்ளி எழுந்து வியாழமுறங்கித்து புல்லும் சிலம்பினா போதரை கண்ணினாய். கண்ணு அழகா இருக்கக்கூடியவளே, போது அரி புஷ்பத்தை போலையும் இருக்கு, மானுடைய கண்களைப் போலவும் இருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கண்ணை படைத்ததான பெண்பிள்ளையே, இவாள என்ன நினைச்சிட்டு இருக்கா? உன்னோட கண்ணழகுல கண்ணன் தோத்துருவான், தோத்துட்டானா அவனை நீ சேர்த்துட்டு நீ கூட்டிட்டு வந்துட்டேன்னா நம்ம எல்லாம் கண்ணன் பெருமானை துதி பாடலாம், அவனோடு ஆனந்தப்படலாம்னு நம்ம இருக்கோம். அதை விட்டுட்டு நீ அவனோட சேர்ந்துட்டு இப்ப அங்க உள்ளுக்குள்ள அவனுடைய அனுபவம் கிருஷ்ணானுபவத்தை தனியாக பண்ணி கொண்டிருக்கிறாயே. போதரி கண்ணினாய், அதாவது புல்லும் சிலம்பினான் போதரி கண்ணினாய், குள்ள குளிர குடைந்து நீராடாதே, குள்ள குளிர குடைந்து நீராடாதே. பெருமாள்
நமக்கு விரகதாபம் இனியும் அவன் தரக்கூடாது என்கிற எண்ணத்தோட பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசையோட நாங்கள்லாம் வந்திருக்கோம். நீ மாத்திரம் கிருஷ்ணானுபவத்தை தனியாக பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லையோ? அப்படின்னு அதைத்தான் போதரிக்கண்ணினால் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. விரகம், விரகதாபம், கிருஷ்ண விரகதாபம். பெருமாளை போய் சேவிக்கிறதா நமக்கு எல்லாம் ஒரு துக்கம் வருது இல்லையோ? அதை என்னன்னு சொல்லுவோம்? பகவானை போய் சேவிக்கணும், வைகுண்ட ஏகாசி பெருமாளுக்கு நீ போகணும் அப்படின்னா, இதுவோ ஒண்ணு 60 வருஷம் 25 வருஷமா யாருமே வரல, அன்னைக்கும் பார்த்து வந்துட்டான். நமக்கு நம்ம நினைச்சுப்போம், நான் வைகுண்ட ஏகாசிக்கு போகலாம்னு நினைச்சிருந்தேன், இன்னைக்குன்னு பார்த்து வந்துட்டான். 25 வருஷமா அவளுக்கு ஞாபகம் வரல, இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துதா அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ இல்லையோ? இப்போ வைகுண்ட ஏகாசனிக்கு ஒருத்தர் வந்துட்டான்னு சொன்னா அவளையும் சேர்த்துன்னு நம்ம கோயிலுக்கு போயிடும். அவ வரட்டும், வந்தா அவளை சேர்த்துட்டு நம்ம சன்னிதிக்கு போய் பகவானை துதிக்குவதற்கு காரியத்தை பண்ணவே தவிர லோக விஷயமாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம்னா பகவானுக்கு ரொம்ப கட்டமா போடும். இந்த லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் நம்மளுக்கு இத்தனை தொல்லைகளும் பண்ணிட்டு இருக்கா, இதை விட்டுட்டு அவர்கள் என்று ஓடுகிறார்களேன்னு பெருமாளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இதுதான் சங்கம். சங்கம்ங்கிறது ரொம்ப ஆசாபாசங்களோடு நம்ம இருந்துட்டோம்னா நம்மளால அதை விட்டு வெளியில வர முடியாது. என்னோடது என்னோடது இதைத்தான் என்ன சொல்றது, என்னோடது. இந்த பற்றுதல் ரொம்ப வர வர நம்மால எம்பெருமானிடத்துல போய் திருவடியை தொழுவதுங்கிறது கொஞ்சம் சிரமப்படும். அதைத்தான் அந்த பற்றுதலை கொஞ்சம் விடணும்பா. வயசாயிடுது அதனால சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது. வயசான சாப்பாடெல்லாம் குறைக்கணும். ஏன்னா வயது ஆயிடுதுன்னா இங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் அதுக்கு கொஞ்சம் சக்தி குறைஞ்சு போயிடுது இல்லையோ? அது குறைஞ்சு போயிடுதுன்னா நம்ம அதுக்கு சின்ன வயசுல 25 சாப்பிட்ட மாதிரியே 85 நம்ம பண்ணோம்னா இப்ப நமக்கு கஷ்டம் தான், அது ரொம்ப தொல்லை தான் ஏற்படுமே தவிர ஆகாரங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க வேணும் இல்லையோ? அது குறைச்சாதான் ஞான பக்தி வைராக்கியங்கள் வளரும். இதைத்தான் கண்ணுன்னு சொன்னா ஞானம், கண்ணுன்னு சொன்னா ஞானத்தை குறிக்கிறது. பக்தின்னு சொன்னா அதாவது இந்த மார்பு பகுதியை சொல்றது பக்தியோடு சொல்லுவா. அங்கங்க பார்த்தோம்னா அந்த எடையை சொல்லுவா. எடையை சொன்னோம்னா வைராக்கியத்தை சொல்லுகிறார்கள். ஞான பக்தி வைராக்கியங்களை சொல்றதுக்கு தான் கண்ணுன்னா கண்ணு தீட்சணமா இருக்கு. பார்த்தாலே ரொம்ப படிச்சவர் போதுக்கு. அப்படின்னா கண் எப்படி தெரியுதுன்னா கண்ணை பார்த்தாலே தெரியுது அப்படி சொல்ல முடியும். அது மாதிரி இந்த இடத்துல குளிர இந்த நீராடாதே. நீ எங்களோடு வந்து சேர வேணும், கண்ணனை கூட்டிட்டு வரணும், அவனை அனுபவிக்க வேணும்னு நினைச்சிருக்கோம். நீ என்ன பண்ணுடைய தனியா இருக்கியே என்ன குளிர குடைந்து நீராடாதே. நீ மாத்திரம் தனியாக கிருஷ்ணானுபவத்தை பண்ணாதே. ஏன் தெரியுமா? அவன் கண்ணன் எம்பெருமானானவன் எல்லாருக்கும் பொது, அவனோடு சேர்ந்து ஆனந்தப்பட வேணும் என்று இருக்க நீ மாத்திரம் செய்யலாமா? செய்யக்கூடாதே. குளிர குடைந்து நீராடாதே. இதுக்கப்புறம் நமக்கு அனிஷ்டம் என்பது வருவது கூடாது. இஷ்டம்னா பெருமாளோடு சேர்ந்து இருந்தா இஷ்டம், பெருமாளை விட்டு தனியா பிரிஞ்சு இருந்துட்டோம்னா அனிஷ்டம். இன்னைக்கு ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கணும், கிடைச்சிருதுன்னா இன்னைக்கு எனக்கு பிரசாதம் இருக்கணும், நல்லா பருப்பு குழம்பு வச்சிருக்கணும், நல்லா பொரியல் பண்ணிருக்கணும், ஒரு கூட்டு பண்ணிருக்கணும், ஒரு அக்கார அடிச்சு ஒரு சக்கரை பொங்கல் பண்ணிருக்கணும், இதெல்லாம் பண்ணிருந்தா இஷ்டம். இல்லை வெறும் ஒரு புளிக்குழம்பு மட்டும் பண்ணா அனிஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதல்ல இஷ்டம். அனிஷ்டம்ங்கிறது இது இல்லை. பகவானோடு சேர்ந்திருந்தால் இஷ்டம், பகவானை விட்டு பிரிந்து வந்துவிட்டா அனிஷ்டம். ஒரு பவுண்டரிக்குள்ள அந்த பெருமாளுடைய வட்டத்துக்குள்ள நம்ம இருந்துட்டோம்னா இஷ்டம், அதை விட்டு வெளியில போயிட்டோம்னா அனிஷ்டம். அப்ப இங்கே கிருஷ்ணா பெருமானை விட்டு பிரிந்திருக்கின்றபடியினாலே பெருமாளோட போய் சேரணமா இருக்கணுமே, அதுதான் இனிமேல் இருக்க வேண்டுமே தவிர தனியாக நாம் இருப்பது என்பது கூடாது. கிருஷ்ணானுபவம் பண்ணப்படும். குறைந்து நீராடாதே. அப்படி இல்லாம தனியாக கிருஷ்ணானுபவத்தை பண்ணி நீ படுத்துட்டு இருக்கியா? பள்ளி கிடத்தியோ தனி அனுபவம் என்பது கூடாது. பள்ளி கிடத்தியோ தனியாக அப்படி எம்பெருமான அனுபவிக்க கூடாது. நாங்களும் சேர்ந்திருக்கோம். அதுக்கு ஒரு இடத்துல ஒரு உதாரணம் சொல்றா. நெல்லு பூரா விளைஞ்சிருக்கு. நெல் விளைஞ்சிருக்கிற இடத்துல விளைஞ்சிருக்கிற நெல் எடுத்துக்க வேண்டியதானே, அதை விட்டு கீழே உதிரி நெல் கிடக்க அதை போய் குறிக்கிட்டு இருக்கியே அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானோடு நாங்கள்லாம் இத்தனை பேர் வந்திருக்கோம், எங்களோடு சேர்ந்து எம்பெருமான அனுபவிப்பதை விட்டு தனி அனுபவமாக பகவானோடு நான் தனி அனுபவம், அதுதான் அது ஒத்துக்கவே மாட்டான். பாகவதர்கள்னு சொன்னா 10 பேரோட சேர்ந்து தான் போகணும். நம்ம பொதுவாகவே அதுதான் வச்சுட்டு இருக்கோம். பொதுவாகவே என்ன பண்றோம்? நான் பெருமாளை செய்ய போறேன், தனியா போய் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றவா ரொம்ப குறைச்சலா இருப்பா. 10 பேரோடு சேர்ந்து போகணும். சேர்ந்து போனா தான் அவர்களோடும் இவர்களோடும் அந்த எம்பெருமானை சேவித்ததோட அனுபவத்தை சொன்னா அந்த இடத்துக்கு எம்பெருமானே வந்துடுவோம். நம்ம 10 பேரோட போறோம் அப்படி சொன்னோம்னா அப்பதான் நம்முடைய தேவைகளை நாம் குறைத்து கொள்ள முடியும். என்னோட தேவையை நான் குறைச்சிக்கிறேன்னு சொன்னா தான் அங்கதான் பெருமையே இருக்கு. நான் இல்லை இல்லை எனக்கு இப்படி இருந்தா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் பகவான் இடத்துல எப்படி எல்லாவற்றையும் குறைத்து கொண்டு எம்பெருமான இடத்துல நான் பக்தி பண்றதேங்கிறது எப்படி? இல்லை எல்லா சௌகரியத்தோடு இருந்தா தான் நான் பண்ணுவேங்கிறது எப்படி?
அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? அதைத்தான் இங்க என்ன சொன்னா, குள்ள குடைந்து குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ, தனி அனுபவமாக நீ பண்ணாதே பள்ளி கிடத்தியோ, பாவாய் நீ நன்னாளா. பெண் பிள்ளையே, நீ எப்படி இருக்க தெரியுமா? நீ எம்பெருமானோடு சேர்ந்து இருப்பது, அது அவன் படுத்துட்டு இருக்கிற படுக்கையை கூட நீ மோந்து பார்த்துட்டு இருக்கியோ? அப்படின்னா தனியா படுத்துட்டு இருக்கியா? பெருமாளோடு அவன் உள்ளுக்குள்ள இருக்கிறதாவே நினைச்சிட்டு இருக்காங்களாம். வெளியில இருக்கிறவா கண்ணனம் பெருமான் உள்ளுக்குள்ள இருக்கான், அவன் அவன் இருக்கானா இல்லையா? அவனுடைய படுக்கையை மோந்து பார்த்து கொண்டு கிடக்கிறாயா? பெண் பிள்ளையே, பாவாய் நீ நன்னாளா. பகவானோடு சேர்ந்து நாம் எல்லாம் சலக்கிரீடை பண்ணலாம், தீர்த்தத்துல விளையாடலாம் நினைச்சிட்டு இருந்தோமே, அதை விட்டு விட்டு நீ மட்டும் இருக்கலாமா? அது மாதிரி இருக்கக்கூடாதோ இல்லையோ? இனிமே ராவணாதிகள் வந்து நம்மை தொல்லை கொடுப்பது என்பது ஒரு நாளும் இல்லை. அது ராமாவதாரம் முடிஞ்சே போச்சு. இப்போ பாவாய் நீ நன்னாளால், இந்த நன்னாளிலே நாம் பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து. கள்ளம் தவிர்வது அப்படின்னா பாகவதர்களோடு இருப்பதுதான் நமக்கு உத்தேசம். பாகவதர்கள் அல்லாமல் தனி அனுபவம், பகவத அனுபவம், தனி அனுபவம் என்பது அதுதான் கள்ளம். கள்ளம்னா என்ன? திருடுதனம். திருடுதனம்னா என்ன? பாகவதர்களோடு நாம் பகவானை அனுபவிக்க வேண்டும். அதை விட்டுட்டு தனியா போய் அனுபவிச்சேன்னா கள்ளம். அதுதான் ஆத்மா அபகாரம்னு சொல்றார். ஆத்மா அபகாரம். ஆத்மாவை போய் திருட முடியுமா? அதுதான் ஆத்மா அபகாரங்கிறான். கிம்தேன கிருதம் பாபம் சோரேன ஆத்மா அபகாரினா. ஆத்மாவை அபகரிப்பது என்பது பகவானை தனியாக அனுபவிக்கக்கூடிய அனுபவத்துக்கு ஆத்மாபகாரம்னு பேரு. அதே போல பகவானோடு சேர்ந்து இருப்பதுக்கு, அதுக்கு எல்லாரோடும் சேர்ந்து பாகவத சமூகத்தோட எம்பெருமானை அனுபவிப்பதே உத்தேசமாக இருக்கும். அந்த காரியத்தை நீ பண்ணாதே பெண் பிள்ளை, போதரை கண்ணினாய். நீ பகவானோடு சேர்ந்து தனியாக அனுபவிப்பது என்பதல்ல, எல்லாரோடுமாக சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். அதுக்காகத்தான் பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து. கள்ளம் தவிர நீ தனி அனுபவத்தை கொள்ளாதே, சேர்ந்து எல்லாரும் எம்பெருமானோடு அனுபவிக்க வேணும் வா அப்படின்னு கூப்பிட்டதுதான் இந்த பாசுரம். புள்ளின் வாய் கிண்டானை பல்லாவரக்கனே கள்ளம் தவிர்ந்து கலந்து என்பதாக பாசுரம். இன்றைக்கு இப்போ மேலே சில தீர்த்தங்கள், ஸ்ரீரங்க மகாத்மியத்திலே சில தீர்த்தங்களை பார்க்க வேண்டும். அதுக்கப்புறமா ரங்க விமானத்தினுடைய பெருமை என்ன அப்படிங்கிறதையும் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்பொழுது நேற்றுக்கு பார்த்தோம் 7-8 தீர்த்தங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்ப ஆம்ர தீர்த்தம். ஆம்ர தீர்த்தம் புஷ்கரணி. புஷ்கரணினா சந்திர புஷ்கரணி. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சந்திர புஷ்கரணிக்கு பேரு. வடகிழக்கில் ஆம்ர விருட்சம் உள்ளது. ஆம்ர விருட்சம் அந்த மரமானது உள்ளது. அதை என்ன சொல்லுவோம்? நெல்லிக்கான்னு சொல்ல போது ஆம்பலம். ஆம்பலம்னு சொன்னா ஆம்பலான்னு சொல்லும் போது அதுக்கு நெல்லிக்காய். ஆக அந்த ஆம்ர விருட்சம் உள்ளது. புஷ்கரணிக்கு பிரதான தீர்த்தமாக இருக்கக்கூடிய சந்திர புஷ்கரணி தான். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது சந்திர புஷ்கரணி தான். அதுக்கு ஒவ்வொன்றும் புஷ்கரணியிலேருந்து தான் இடமே சொல்லுவா. வடகிழக்குல இருக்கு, தென்மேற்குல இருக்கு, இப்படி இருக்கு, அங்க இருக்குன்னு சொல்லுவா. ஏன்னா அதுதான் பிரதானமா சொல்லப்பட்டுள்ளது. அந்தந்த தீர்த்தத்துக்கு பெருமாள் எழுந்தருளுகிறார் உற்சவத்தின் போது. இப்ப இந்த பகல் 10 உற்சவம் நடந்துட்டு இருக்கு, ராப்பத்து உற்சவம் நடக்கும், அதுக்கப்புறம் பங்குனி பிரம்மோற்சவம் நடக்கும். ஒவ்வொரு உற்சவத்துக்கும் அந்த நாள்ல இருந்த ராஜாக்கள் எல்லாம் எத்தனை மண்டபங்களை கட்டி போட்டிருக்கா. பெருமாள் எழுந்தருள வேண்டும் என்பதற்காக பெருமாள் ஒரு கொண்டை சாத்திக்கிறார். அதுக்கு பாண்டியன் கொண்டேன்னு ஒரு ராஜா, பாண்டிய ராஜா இருந்தவன் பெருமாளுக்கு கொண்டை சாத்திருக்கான். பாண்டியன் கொண்டே ஒரு நாள் சாத்திக்கிறார். இந்த பகல்பத்தில் ஒரு நாள் சாத்திட்டார். ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம். விமான தங்க பதக்கம் பெருமாளுக்கு திருமார்பிலே தங்க பதக்கத்திலே விமான ஸ்ரீரங்க விமானத்தை பதக்கமாக சாத்தி ஒரு அலங்காரம் பெருமாள் ஒரு நாள் சாத்திக்கிறார். ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமும் ஸ்ரீரங்கத்துக்கு உள்ள போயிட்டோம்னா அது ஒவ்வொரு தூண் இருக்கோ இல்லையா, அது ஒவ்வொரு தூணும் பேசும். அவ்வளவு அதுக்கு பின்னாடி அவ்வளவு கதை இருக்கு, அவ்வளவு புராணமான கதைகள் விசேஷங்கள் எல்லாம் உள்ளது. அதைத்தான் இங்க என்ன சொல்றா? ஆக அந்த ஆம்ர விருட்சம் உள்ளது. ஆம்ர தீர்த்தத்துக்கு ரிஷி யாரு? வசிஷ்டரே அதுக்கு ரிஷி. தேவதை சூரியன். அதுக்கப்புறம் பகவான் ஹிருஷிகேஷன். ஹிருஷி தன்னுடைய இந்திரியங்கள், நம்ம அவாவா இந்திரியங்களை அடக்கி வைக்கிறது ஹிருஷிகேஷன் இல்ல. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய இந்திரியங்கள், நம்முடைய பாஞ்ச பௌதிகங்கள், இந்திரியங்கள், இது எல்லாத்தையும் தன்னோட வசத்திலே கொள்ளவன் தான் ஹிருஷிகேஷன் பேர். ஹிருஷிகேஷன் அதுக்கு அர்த்தம் என்ன? ரிஷிகேஷன் பேர் வைப்பா. அது ஹிருஷிகேஷன் பேர். அந்த ஹிருஷிகேஷன் தான் எல்லாருடைய இந்திரியங்களையும் பகவான் தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டவனுக்கு ரிஷிகேஷன் பேர். அந்த இடத்துல ரக்ஷகன் விஸ்வக்சேனர் தான் அங்க ரக்ஷகன். சாம்ராஜ்யம் சித்திப்பதற்காக அங்கே பூமிதானம் செய்யலாம். அந்த இடத்துல ஆம்ர தீர்த்தத்துல பூமிதானம் பண்றது. பூமிதானம் பண்ணாக்க சாம்ராஜ்யம், பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் பண்ணுவா. சாம்ராஜ்யம், எனக்கு அந்த சாம்ராஜ்யத்தை பத்தணும் அப்படின்னா அவெல்லாம் பண்ணுவாளா இருக்கும். ஆம்ர தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தால்
மாதா பிதாக்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் நீங்கும். அது கூட சொல்லிருக்கா. மாதா பிதாக்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் ஏதோ இருந்திருக்கு, ஏதோ நடந்திருக்கு, அதெல்லாம் இருக்கு, அவ பரட்டே போயிருப்பா. அப்ப இந்த பிள்ளை ஒருவேளை அது தெரிந்து நல்லவனாக இருந்து அவன் போய் அந்த இடத்துல பிரார்த்தித்தால், அந்த இடத்துல ஆம்ர தீர்த்தத்திலே போய் பிரார்த்தித்தால் மாதா பிதாக்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் நீங்கும்னு சொல்றா. அதுவும் இருக்கு. நாரதரே, இந்த ஒவ்வொரு தீர்த்தத்திலும் அதற்கு ஏற்பட்ட ரிஷி, தேவதை, அதிதி தேவதை, ரட்சகன் இவர்களோடு பிரம்மா, சூரியன், இக்ஷாகு, விபீஷணன் இவர்களுக்கும் உமக்கும் எனக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். எல்லாருக்குமா தர்ப்பணம் பண்ண வேண்டும். இத்தனை பேரை ஞாபகம் வைத்துக் கொண்டு தர்ப்பணம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றா ரிஷி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிஷி யாரு? அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய தேவதை, ஒவ்வொரு இடத்துலையும் தீர்த்தத்துக்கு நான் தனித்தனியா சொல்லிட்டு வந்தேன். ஆஹா, ரிஷி என்ன, தேவதை என்ன, அதிதி தேவதை என்ன, ரட்சகன் என்ன, இவர்களோடு சேர்ந்து பிரம்மாவுக்கும் பண்ணணும், சூரியனுக்கும் பண்ணணும், இக்ஷாவுக்கும் பண்ணணும், விபீஷனுக்கும் பண்ணணும், எனக்குமாக சேர்த்து அங்கே தர்ப்பணம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றா சிவபெருமான். மேலே அந்தந்த தீர்த்தத்தில் செய்யும் ஜபம், ஹோமம், அர்ச்சனம், தானம், பிராமண போஜனம் முதலியவற்றை அந்தந்த அதிதி தேவதையின் பெயரால் செய்து அந்த தேவதைக்கு பிரீதியையும் ஆசீர்வாதத்தையும் சொல்ல வேண்டும். அந்தந்த இடத்துல அந்தந்த ரிஷிகளுக்கு அர்ச்சனை பண்ணி, பூஜை பண்ணி, அன்னதானம் பண்ணி எல்லாம் பண்ணோம்னா அவர்கள் நமக்கு அத்தனை ஆசிகளையும் வழங்குகிறார்கள்ங்கிறது இங்கே சொல்லப்பட்டுள்ளது. மேலே சொல்றா, காவிரியிலும் ஸ்ரீரங்கத்திலும் எந்த நதியிலும் ஸ்நானம் செய்யணும். காவேரியிலையும் சரி, ஸ்ரீரங்கத்திலையும் சரி, வேற எந்த தீர்த்தத்துல நம்ம போய் தீர்த்தமாடினாலும், நதி தீரத்துல போய் தீர்த்தமாடுவது அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, எங்க போய் தீர்த்தமாடினாலும் என்ன நினைச்சுக்கணுமா? காவேரி, மனோவாக்காயங்களாலே செய்யப்பட்ட கொடுமையான பாபங்களையும் உன்னுடைய அமிர்தமான ஜலத்தால் போக்கடித்து எனக்கு க்ஷேமத்தை கொடுப்பாயாக என்று சாம சாக்கைகளில் சொல்லப்பட்ட, சாம சாக்கைன்னு ஒரு சாக்கை, வேதத்துல சாக்கைகள்னு உண்டோ இல்லையோ, இந்த சாக்கைகள்ல ஒரு இடத்துல சாம சாக்கையில சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? எந்த தீரத்துக்கு போனாலும் நம்ம அங்கங்க போய் அந்தந்த தீர்த்தத்தை கங்கை நமஸ்காரம் அப்படின்னு சேவிப்புமா இருக்கும். ஆனா எந்த தீர்த்தத்துக்கு போனாலும் காவேரின்னு சொல்லி தீர்த்தமாடணும்னு சொல்றா. அப்ப அத்தனை பெருமை உண்டு இந்த காவேரிக்கு. அதான் சொல்றா, எனக்கு க்ஷேமத்தை கொடுப்பாயாக என்று பிரார்த்திக்க வேண்டும். முதல்ல இறங்கினோடனே நதியில போய் இறங்கினோடனே காலை வைக்கூடாது. முதல்ல கரையில உட்கார்ந்துட்டு ஜலத்தை எடுத்து தலையில புரோட்சணம் பண்ணிட்டு நம்ம பகவானை நினைத்து கொண்டு, பூர்வர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நினைத்து கொண்டு, உங்களோட நீங்க சரீரத்தை கொடுத்ததுனாலதான் இந்த தீரத்துக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு முதல்ல கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு காரியம் இம்மந்திரத்தை சொல்ல வேண்டும். சில மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மந்திர சாக்கையில, அதாவது சாம சாக்கையிலே சொல்லப்பட்டுள்ளது. அது என்னங்கிறது அதுல போட்டிருக்கா. இம்மந்திரத்தை சொல்ல வேண்டும். பாபத்தை போக்க வல்லதாய் காவேரிக்கு பிரியமாயுள்ள இம்மந்திரம் நாராயணீய சாக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. நாராயணியன்னு ஒரு சாக்கை, அந்த சாக்கையிலே சொல்லப்பட்டுள்ளது. இதெல்லாம் வெறும் அப்படியே ஏதோ வாய் வந்து சொல்றேங்கிறது இல்லை, இதெல்லாம் பிரமாணத்தோடு சொல்லி இருக்கிறார்கள். அதுல சொல்லியிருக்கான். மேலே 8 தீர்த்தங்களோடு கூடியதாய், 8 தீர்த்தங்களோடு கூடியதாய் 8 விருட்சங்களால் உபசரிக்கப்படுவதாய் விட்டுமாள் அடையப்பட்ட இதுமாய் உள்ள சந்திர புஷ்கரணியை பார்த்தாலும், அங்க என்ன இருக்கா? 8 தீர்த்தங்கள் இருக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 8 விருட்சங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் ஒரு விருட்சம். விருட்சம்னா மரம். அங்க இருக்கக்கூடிய மரம், ஒரு இடத்துல ஸ்ரீரங்கம் அப்படின்னு போட்டோம்னா புன்னாக மரம் அப்படின்னு அங்க விருட்சம் இருக்கு. ஒரு இடத்துல போனா அரச மரம் அப்படின்னு இருக்கும், ஒரு இடத்துல போனோம்னா பலா மரம், ஒரு இடத்துல போனா வாழை மரம், எல்லாம் ஒன்னொன்னு இருக்கும். ஆக விட்டுவால் அடையப்பட்டதுமாய் உள்ள இந்த சந்திர புஷ்கரணியை பார்த்தா, சந்திர புஷ்கரணியை பார்த்தா, ஏன்னா முதல்ல ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கு போனாலும், பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனா திவ்யதேசத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த திவ்யதேசத்துல எப்படி அந்த திவ்யதேசத்தை ஆழ்வார் எப்படி பாடியிருக்காங்க. சரி, ரெண்டாவது அங்க பெருமாள் யார், என்ன பெருமாள், பெருமாளுடைய திருநாமம் என்ன, தாயார் அம்பாளனுடைய திருநாமம் என்ன தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அங்க புஷ்கரணி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அங்க என்ன குளம் இருக்கு, அந்த சன்னிதிக்குள்ள என்ன குளம், அந்த குளத்துக்கு பேர் என்ன, அந்த குளத்திலேயே நம் புரோக்ஷணம், தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணினாலோ இல்லை தீர்த்தமாடினாலோ என்ன பாபங்கள் நமக்கு போகும் அப்படிங்கிறது அவசியமாக இந்த பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய விமானம் என்ன விமானம் அது தெரிஞ்சுக்கணும். அவசியமா 5 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த திவ்யதேசத்தோட பெருமை, பெருமாள் பிராட்டியினுடைய திருநாமம், விமானத்தினோட பேரு, புஷ்கரணியோட பேரு, அதை எந்த ஆழ்வார் பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. என்னென்ன இங்கே போனோம்னா அங்க போனேன், நேரம் போய் பார்த்தேன் வந்தேன் அப்படி பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. போய் போனேன், ஸ்ரீரங்கத்துக்கு போனேன், பெருமாளை பார்த்தேன் என்பது சொல்லுவது கூடாது, சேவித்தோம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தேன்னா இது கண்காட்சின்னு சொல்லிட்டா பார்த்தேன்னு சொல்லலாம்.
இப்போ இதை கண்காட்சி ஏதோ புத்தகசாலைன்னு வச்சிருக்கா, அங்கே போனேன்னா அதை போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். பகவானும் அதுவும் ஒன்றா ஆயிடுமா? அது இல்லை. பெருமாளை சேவித்தோன்னு சொல்லணும். அவனை தரிசித்தேன் என்ன சொன்னான், அவனிடத்துல பிரார்த்தனை பண்ணினேன் சொல்லலாம். பார்த்தேன் என்பது வார்த்தை ஒரு சாமானிய வார்த்தை. அந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகப்படுத்தக்கூடாது, பார்த்தேன் சொல்லக்கூடாது. ஆக மேலே சொல்றான், அந்த இடத்துல கேட்டாலும் சகல பாவங்களும் போகும். நமக்கு அந்த சந்திர புஷ்கரணியை பார்த்தாலே, அதை பத்தி கேட்டாலே சகல பாவங்களும் போகும், எல்லா பாவங்களும் போகும். இந்த நவதீர்த்தங்களிலும் பிரதட்சிணமாக பரிசுத்தமாக்குவான். அங்க பிரதட்சிணம் வந்தா பரிசுத்தமாக்குகிறான் எம்பெருமான். அதாவது இந்த நவதீர்த்தங்களிலும் பிரதட்சிணமாக ஸ்நானம் செய்து ரங்கநாதனை தரிசிப்பவர்கள் அவர்கள் என்ன பண்றார், 10 தலைமுறைக்கு பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். 10 தலைமுறை அந்த சந்திரனுடைய பார்த்துட்டு அதை சேவிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு பெருமாளை பிரதட்சணமா வந்தோம்னா 10 தலைமுறைக்கு நம்முடைய தலைமுறைகள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏகாதசியில் உபவாசம் இருந்து துவாதசியில் இந்த 9 தீர்த்தத்திலும் ஸ்நானம் செய்பவன் 21 தலைமுறையை கரையேற்றுவான். துவாதசி அதாவது ஏகாதசிக்கு விரதம் இருந்து துவாதசிக்கு அங்க தீர்த்தமாட்டு காவேரி தீர்த்தமாட்டு ரங்கநாதனை சேவிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோம்னா 20 தலைமுறைக்கு 9 தீர்த்தத்திலும் ஸ்நானம் செய்யணும். அந்தந்த தீர்த்தத்தை எடுத்து புரோட்சணம் பண்ணிக்கணும். இந்த 8 9 தீர்த்தம் சொல்லிக்கணும், அதில் புரோட்சணம் பண்ணிட்டு ஏகாதசிக்கு உபவாசம் இருக்கணும். அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு காவேரியில் தீர்த்தமாட்டு இந்த புஷ்கரணி தீர்த்தங்கள்லாம் புரோட்சணம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு தாயாரை சேவிச்சுட்டு தாயாரை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு எம்பெருமானார்களை சேவிச்சுட்டு வந்தோம்னா 21 தலைமுறையை இவன் கரையேற்றணும். அது சொல்லப்பட்டுள்ளது. அதிலே இந்த தீர்த்தங்களில் செய்யும் சிரார்த்தம், இந்த தீர்த்தத்துல பண்றதான தேவசம் பண்றாலும் அதுக்குதான் சிரார்த்தம்னு பேர். ஸ்ரத்தையாக செய்யக்கூடியது சிரார்த்தம். ஸ்ரத்த இருக்கணும். முதல்ல நான் பெருமாளுக்கு பண்ணணுங்கிற ஸ்ரத்த வரணும். அது வந்தாதான் மற்ற எல்லாமே. இல்லை என்ன பண்றது, காலம்பரை எதுக்காக எழுந்துக்கணும், இது எல்லாம் ஒண்ணுதான், அதுக்கப்புறம் எழுந்து பண்ணா என்ன ஆயிடும் அப்படின்னு நம்ம கேட்டு இருந்தோம்னா கேட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் இங்கேயே சம்சாரத்துல இருந்துருக்க வேண்டியதான். ஆஹா, இந்த தீர்த்தங்களில் செய்யும் சிரார்த்தம் கயா சிரார்த்தத்துக்கு ஒப்பானது. ஸ்ரீரங்கத்துல பண்ணக்கூடிய சிரார்த்தம் கயா சிரார்த்தம். ஒவ்வொரு பிள்ளைக்கும் 3 காரியம் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் பிள்ளையா பிறந்திருக்காங்க, அவனுக்கு வருஷம் அவர்களுடைய பெரியவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும். பிரத்யக்ஷம் பூரி போஜனாது, பிரத்யக்ஷம் பூரி போஜனாது, கயாயாம் பிண்ட பிரஜானஞ்ச ஜீவதோ வாக்கிய கரணாதுன்னு 3 விஷயம் சொல்லியிருக்கா ஒவ்வொரு பிள்ளைக்கும். பிரத்யப்தம் பூரி போஜனாது, பிரத்யப்தம்னா வருஷம் முன்னோர்களுடைய திதி வரும். இன்ன திதி பிறந்த நாள்னா நட்சத்திரம்னு சொல்லுவோம், போன நாள்னா திதி தான் சொல்லுவோம். தட்சிணாயத்துல போயிருக்கா, உத்தராயணத்துக்கு போயிருக்கா, இந்த திதியில போயிருக்கா, இத்தனை நாள்ல போயிருக்கா, அது போன நாளை குறித்து வைத்து கொண்டு அந்த திதின்னு வச்சுக்கிறோமோ இல்லையோ. பிரத்யப்தம் பூரி போஜனால், இந்த பிள்ளை பிறந்ததுக்கு காரணமே அவ அப்பா அம்மாவுக்கு பண்ணணும், காரியம் பண்ணணும். அதையே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பிள்ளையா பிறந்த பிரயோஜனமே இல்லை, அவ்வளவுதான். ஆஹா, பிரத்யப்தம் பூரி போஜனால், அந்த திதியை ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த திதியில தர்மத்தை செய்ய வேண்டும். இது சாஸ்திரம் சொல்லியிருக்கா. அவ எங்க போகணுமோ போயிருப்பா, அவ மோட்சத்துக்கு போனோம்னா போயிருப்பா. ஆனா இவன் போனமோ இல்லையோ, அடுத்தது இவன் போறதுக்கு இவனுக்கு பண்ணி ஆகணும். இவனுக்குன்னு ஒரு தனி கடமை உண்டு இல்லையோ, பெற்றிருக்கா வளர்த்திருக்கா. இந்த உள்பத்துக்குள்ளே கர்ப்பத்துக்குள்ளே அந்த தாயார் இந்த 9 மாசம் அவனை வளர்த்து அவனை காவந்து பண்ணி அவனை கொண்டு வந்து இந்த கிகல லோகத்துல பிறக்க வைத்து அவனுக்கு இத்தனை காரியம் பண்றாளேன்னு சொன்னா, அதை போல ஒரு கட்டம் தாயை மறந்து விட்டு மற்றவற்றை பண்ணினோம்னு சொன்னா, அதை விட ஒரு கேவலமானது எதுவுமே இருக்க முடியாது உலகத்திலே. அதை அவசியமாக பண்ண வேண்டும். பித்திருக்களுக்கு பண்ணுவதை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் சொல்றா. அந்த கயாசரார்த்தம் பிரத்யப்தம் பூரி போஜனாது கயாயாம் பிண்ட பிரதானச்ச, ஆயுஷில ஒரு முறையாவது கயைக்கு செல்ல வேண்டும். இருக்கோ இல்லையோ, அங்க கயான்னு கயாசிரார்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப. அந்த நாள்ல அங்க போயிட்டு அந்த திதியில தான் பண்ணணுங்கிறது கூட கிடையாது. என்னைக்கு போய் இறங்குறையோ அன்னைக்கே உங்க தாய தோப்பனா இருக்கு திதின்னு வச்சுக்கோ, அப்படிதான் சாஸ்திரமே சொல்லிருக்கு. அங்க போய்விட்டாலே அந்த அந்த அத்தனை தூரம் இத்தனை மைல் தூரத்துக்கு இருக்கு, 60 மைல் தூரம் தலகு சுத்து வட்டாரம் பூரவே கயதான். அங்க போனோம்னா அக்ஷய வட்டம்னு ஒரு இடம் இருக்கு, அதுல பிரதட்சணம் பண்றதுக்கு அதுக்கு தனியா சொல்லுவா. இவ்வளவுமே ஏதோ ஒரு நாள் போயிட்டோம், நமக்கு ஏதோ ஒரு நாள் அப்பதான் லீவு கிடைச்சிருக்கு, போயிட்டோம். என்னைக்கு போய் இறங்குறோமோ அன்னைக்கே திதின்னு வச்சுக்கோன்ட்டான். அங்க போனா யாருக்கும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம். கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச ஜீவதோ வாக்கிய கரணாது. முதல் 2 சொன்னது போனதுக்கு அப்புறம் இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா அவ சொல்றதை கேட்கணும். இருக்கிற போது அவ சொல்றதை கேட்கணும். அப்புறம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பேசுறது. முதல்ல வருஷம் பண்ணக்கூடிய காரியத்தை பண்ண வேண்டும். 2வது அந்த கயைக்கு ஆயுஷில ஒரு தடவையாவது போக வேண்டும்.
மூணாவது இருக்கிற பொழுது அவர்கள் சொல்வார்த்தையை கேட்க வேண்டும். தந்த சொல்மிக்க மந்திரமில்லை என்று கொள்ள வேண்டும், அவர்கள் சொன்னதை செய்ய வேண்டும் அப்படின்னு 3 சொல்லிருக்கு. இந்த தீர்த்தங்களிலே அங்க போய் பண்ணோம்னா சிரார்த்தம் கயாசார்த்தத்துக்கு சமமானது, ஈடாகும். இந்த தீர்த்தங்களில் பசுவுக்கு பிடிப்புல் போட்டாலும் பித்திருக்கள் திருப்தி அடைகிறார்கள். பசுவுக்கு கூட்டு ஒரு புல்லு கட்டு கொடுத்தோம்னா பித்திருக்கள் ரொம்ப திருப்தி அடைகிறார்கள். நாரதரே, ஸ்ரீரங்க மகாத்மியம் முழுவதையும் உமக்கு சொல்லிவிட்டேன். சிவபெருமானார் சொல்றார், நாரதரே, ஸ்ரீரங்க விமானத்தினுடைய பெருமை உமக்கு முழுதாக சொல்லிவிட்டேன். சிருஷ்டி முதல் பிரளயம் வரைக்கும் உள்ள விஷயங்கள் அடங்கிய இந்த ஸ்ரீரங்க விமான மகாத்மியத்தையும் பகவானுடைய வியாப்தியையும் கேட்டு உமக்கு சந்தேகம் நீங்கிற்றா? சந்தேகம் படுத்தா? இதெல்லாம் சொன்னேனே, சந்தேகம் எல்லாம் படுத்தா அப்படின்னு கேட்கிறார். நிச்சய புத்தி உண்டாயித்தா? நிச்சயமான புத்தி ஏற்பட்டுவிட்டா என்று கேட்கிறார். அதுக்கு நாரதர் சொல்றார், சுவாமி, உம்மிடம் இந்த மகாத்மத்தை கேட்டு நான் கிருதார்த்தனானேன். ரொம்ப எனக்கு பாக்கியமாச்சு, திருப்தியாச்சு. நான் இது மாதிரி நான் கேட்டதே இல்லையே, இதை கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டது. நீர் சர்வஜராயும் தயாளுவுமாய் இருப்பதால் இதை எனக்கு சொன்னீர். நீர் ரொம்ப நல்லவர் இல்லையா சிவபெருமானாரே? நீர் ரொம்ப தயாளுவாக எனக்கு இதை உபதேசம் பண்ணி உள்ளீர். எனக்கு ரொம்ப திருப்தியாச்சு. உமக்குத்தான் இவ்வளவு நான் நன்றி சொல்லணும், கிருதத்தையை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் மேலே சிவபெருமான் தானும் சொல்லுகிறார், ஸ்ரீரங்கமாத்தத்தை யாராருக்கும் சொல்லப்படாது, என்னெல்லாருக்கும் சொல்லலாம், என்னெல்லாருக்கும் சொல்லப்படாதுன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையோ, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதை பண்ணலாம், இதை பண்ணிக்கணும். வீடியோ சொன்னாலா இல்லையா? கிருத்திய அகிருத்திய விவேகங்கள், இதை செய்யலாம், இதை செய்வது கூடாது. நோன்புக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலா இல்லையா? அது மாதிரி தான். அது முதல்ல சொன்னபோது பரம பார்க்கடவுள் பையத்து இல்லை மரமனடியாடி இகின்னோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மகிழ்ச்சிடுதோம் மலரட்டுனா அப்படியும் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலா இல்லையா? இப்ப இதை சொல்றா சிவபெருமான் சொல்றார், நாஸ்திகனுக்கும் நிலை சொல்றார், ஸ்ரத்தை இல்லாதவனுக்கும், நம்பிக்கையே இல்லை அவனிடத்துல போய் சொல்லி பிரயோஜனம், செவுத்துக்கு சொன்னா அதுக்கு என்ன தெரியும்? அது மாதிரி தான். அப்ப நாஸ்திகனுக்கும் அதே போல ஸ்ரத்தை இல்லாதவனுக்கும், ஆருக்கு அதுல ஈடுபாடு இல்லையோ அவனிடத்துல போய் சொல்லாதே. விஷ்ணு துவேஷிக்கும், யாராரு இவனை பெருமாளை கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்றாளோ அவர்களுக்கும் சொல்லக்கூடாது, சொல்லாதே ஒரு நாள். விஷ்ணு பக்தனாய் ஜிதேந்திரியனாய், பகவானை துதிக்கக்கூடிய பக்தனா, ஜிதேந்திரியனா, இந்திரியங்களை ஜெயித்தவனுக்கு தான் ஜிதேந்திரான்னு பேர். ஜிதேந்திரன் அப்படின்னா ஜிதங்கள், இருக்கக்கூடிய இந்திரியங்களை நல்லா ஜெயிக்கணும். ஜிதேந்திரியனாய், ஆசையற்றவனாய், ரொம்ப ஆசை, அதுதான் காமம்னு பேர். காமம்னா ஆசை, ஆசை உடையவனாய், கோபத்தை ஜெயித்தவனுமாக இருக்கக்கூடிய, கோபத்தை ஜெயிக்கணும் அவனாக இருக்கக்கூடிய இவனிடமிருந்து மகாத்மத்தை கேட்க வேண்டும். இதை யாரு சொல்லணும், யாரு கேட்கணும் அப்படிங்கிறது. இந்த ஸ்ரீரங்க மகாத்மத்தை கேட்போர், படிப்போர், சொல்பவர் முதலானோருக்கு இஷ்டங்கள் எல்லாம் நிறைவேறும். இதை யாரு சொல்றாளோ, கேட்கிறாளோ, சொல்லுவிக்கிறார்கள். சொல்றது ஒண்ணும், செய்யறது ஒண்ணும், கேட்கறது ஒண்ணும், இதை சொல்லும்படி தூண்டுகிறார்கள். அப்ப அவர்களுக்கும் எல்லா இஷ்டங்களும் நிறைவேறும் அப்படின்னு தசாத்தியாயி முற்றிற்று. தசாத்தியாயி இது பூரா இப்ப நம்ம பூரா சேவிச்சது பூரா இந்த 10-13 நாள் சேவிச்சது பூரா தசாத்தியாயின்னு சொல்லப்படுகிற காருட புராணத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பாகம் ஸ்ரீரங்க மகாத்மத்தை பத்தி சொன்னது. அதுக்கப்புறமா மேலே இது தசாத்தியாயில் சேர்ந்த ஸ்ரீரங்க விமான பிரதீட்சண மகாத்மியம் தனி அத்தியாயமாக தொடர்கிறது. ஸ்ரீரங்க விமானத்தை சேவிச்சா என்ன பலன் அப்படிங்கிறது ரங்க விமான பிரதட்சிணம். ரங்க விமானத்தை போய் பிரதட்சிணம் பண்ணா என்ன பலன் அப்படிங்கிறத அடுத்த நாள் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்பொழுது அடுத்தது ஆச்சாரியர்களுக்குள்ள ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா ஆழ்வார்கள் பூர சரித்திரம் பூரா பார்த்தோம். முதல்ல ஆச்சாரியர் இற்றைக்கு 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக 4000 தேடி கண்டுபிடிச்சவரே அவர் தான். 4000 பிரபந்தங்கள் ஆழ்வார்கள் எல்லாம் கலியுகம் ஆரம்பிச்சு 500 வருஷங்களுக்குள்ள ஆழ்வார்கள்லாம் பிறந்து புறப்பட்டே போயாச்சு, திரும்ப போயாச்சு. அதுக்கப்புறம் ஆழ்வார் பாசுரங்கள்லாம், ஆழ்வார் பாசுரங்களுக்கு இருண்ட காலம்னா அந்த காலம் தான். இந்த 500 வருஷத்துலேருந்து இற்றைக்கு 1200 வருஷம்னு சொன்னா அங்க ஒரு 500 விட்டுருங்கோ, இங்க மொத்தம் 5120 வருஷம் ஆயிடுத்து கலியுகம் பிறந்து. அதுல முதல் 500 வருஷத்தை விட்டுருங்கோ. அப்ப அதுல போயிட்டோம்னா 4900 வருஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவுல ஒரு 3000 ஆண்டுகளுக்கு 4000 திவ்ய பிரபந்தங்கள் எங்க இருந்துன்னே தெரியாது. இற்றைக்கு 1200 வருஷத்துக்கு முன்னாடி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எங்க இருந்துன்னே தெரியாது. எங்க இருந்தது? ஆழ்வார்கள்லாம் பாசுரம் தான் பாடினா எல்லாம் எழுதி வச்சாச்சு, எல்லாம் புறப்பட்டு போயாச்சு. அப்புறம் நடையாடணும், சேவிச்சா தானே இருக்கும். நம்ம இன்னைக்கு சேவிக்கிறோம், திருப்பல்லாண்டு சேவிக்கிறோம், சேவிச்சா தானே இருக்கும். இல்லைன்னா எங்க இருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியல, அப்படியே படுத்து. அப்போ
நாதமுனிகள் அப்படின்னு காட்டு மன்னார் கோயில், வீரநாராயணபுரம்னு கேட்டிருக்கா, சிதம்பரத்துக்கு பக்கத்திலே வீரநாராயணபுரம் காட்டு மன்னார் கோயில்னு திவ்ய கஷேத்திரம் உண்டு. ராஜகோபாலன் பெருமாள் இருக்கார் அங்கே, ராஜகோபாலனாக அங்க இருக்கார் பெருமாள். மன்னார கோவில்ல இருக்கக்கூடிய அந்த பெருமாள் ராஜகோபாலனாக எழுந்துள்ள உள்ளான். அங்கதான் அவதாரம் பண்ணார் நாதமுனிகள். அந்த நாதமுனிகள் அவர் அங்க இருந்து இருக்கார். அங்க மேலக்கோட்டையிலேருந்து சில சீவிட்டவர்கள்லாம் அங்க வந்தா அந்த பெருமாளுக்கு இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவள்லாம் வந்து பாசுரம் சேவிச்சா. ஒரு ஒரு பாசுரம் சேவிச்சா. உடலை என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான், கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோவன், குடலில் மலியச் சொன்ன 1010 மழலை தீரவர்லார் காமருமானை நோக்கியற்கேன்னு திருக்குடந்தை கும்பகோணத்துக்காக நம்மாழ்வார் பாசுரம் பாடின பாசுரம் இது. திருக்குடந்தை கும்பகோணம், கும்பகோணம் குடமூக்குன்னு ஒரு திருநாமுண்டு. குடமூக்கு அந்த இடத்துக்கு குடமூக்கு, கும்பகோணம், கும்பம் அதுக்கு கும்பையா இருக்கோ இல்லை, அதுதான் கும்பகோணம்னு பேர். குடமூக்குன்னு ஆழ்வார் பாசுரத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த இடத்துல அந்த திவ்யசேஷத்து பெருமாளை பாடுற பாசுரம் யார் ஒருத்தன் பூதனாவதம் பண்ணினானோ அவனை பாடினதான நம்ம ஆழ்வார் குருகூர் சடகோவன், உழலை என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான். பூதனாவதம் பண்ணது கடல்களவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோவன், அந்த திருவடியே எல்லாமாக கொண்டதான தென்குருகூர்ல ஆழ்வார் திருநகரிலே அவதரித்திருந்த நம்ம ஆழ்வார் எல்லாம் சொன்னார். இது எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். சரி, 1010 அந்த பாசுரத்துல வருது. 1010 1000 பாசுரத்துக்குள்ள இந்த 10 பாசுரம்னு வருது. எங்க இருக்கு? 10 தானே சொன்னேன், மிச்சம் 1000 எங்க இருக்கு? 990 எங்க இருக்குன்னு கேட்டார். எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, இந்த 10 தான் தெரியும்னார். அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கேயோ சரி பெருமாளை பத்தி, திருக்குடந்தை பெருமாளை பத்தி படிருக்க, அதனால அந்தூருக்கு போனாலும் அங்க போய் கேட்டார். எங்களுக்கு தெரியாதுன்னுட்டா. அதுக்கப்புறம் ஆழ்வார் திருநகரிக்கு போனார், தெரியாதுன்னுட்டா. அங்க ஒருத்தர் இருந்தார், பராங்குசதாசர் அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார், வயோகிருத்தரா இருந்தார். மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்துல வந்த சுவாமி அவர். அவர் வந்து அவர்கிட்ட போய் இதை கேட்டா எங்களுக்கு இதுவும் தெரியாது, ஆனா இந்த நம்மாழ்வாரை பத்தி பாடினதான பாசுரங்கள் 11 பாசுரங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும்னா. நம்மாழ்வார் பாசுரம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இருண்ட காலம் ஆழ்வார்கள் பாசுரங்கள் இந்த உலகத்திலே இல்லாம இருந்தது. இந்த 10 பாசுரத்தை சொன்ன உடனே நாதமணிகளுக்கு ஒரே ஆனந்தம். இதை கேட்ட உடனே 1010 சொல்லியிருக்கு அந்த பாசுரத்துல. அப்ப 1000 சொன்னா 1000 எங்கன்னு கேட்டார். இல்லை, எனக்கு 10 தான் தெரியும்னா. அங்கேருந்து சரி எந்த பெருமாளை பாட்டு இருக்கு? கும்பகோணம் பெருமாளை பாட்டு இருக்கு. சரி, அங்க போய் கேட்டார், ஒருவேளை தெரியுமோன்னுட்டு அங்க போனார். அங்க தெரியாதுட்டா. சரி, குருகூர் சடகோபன்னு சொல்லி, குருகூர்னா ஆழ்வார் திருநகரியும் தெரிஞ்சிருத்தோ. சரி, அங்க போய் கேட்கலான்னு அங்க போனார். அங்க போனா அங்கேயும் தெரியலன்னுட்டா. அப்புறம் சொன்னா, இந்த ஆழ்வாரை பத்தி பாடினதான 11 பாசுரங்கள் தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த வம்சத்துல வந்ததுனால, மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்துல வந்ததுனாலே இந்த 11 பாசுரங்கள் நம்ம ஆழ்வார் சடகோபனை பத்தி பாடின பாசுரங்கள் எனக்கு தெரியும், சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டா. சொல்லும்போதே அப்படின்னு அதை கேட்டுட்டார் நாதமுனிகள். நாதமுனிகள் கேட்டுட்டோம். அப்புறம் தான் சொன்னா, சரி அங்க இருக்கக்கூடிய புளிய மரம், நம்மாழ்வாருடைய இடத்துல புளிய மரம் இருக்கும் இல்லையோ, அதுதான் ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் அந்த புளிய மரமே. நம்மாழ்வார் ஆருடைய அவதாரம்னா கிருஷ்ணனுடைய அவதாரம் தான் நம்மாழ்வாரு. அந்த ஆதிசேஷன் அந்த புளிய மரத்துக்குள்ள போய் அங்க போய் ஸ்ரத்தையா உட்காந்து யோகத்துல அமர்ந்து கொண்டு 12,000 தடவை இந்த கண்ணூரி சிறுத்தாம் 11 பாசுரத்தையும் சேவிச்சார். 12,000 தடவை, ஒரு தடவையில இருந்தது 12,000 தடவை உரி சொன்னார். கண்ணு சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அன்னித்தன் குருஹோ நம்பி என்னக்கால் அன்னைக்கம் மமதோரம் என்னாவுக்கே அப்படின்னு தொடங்கி 11 பாசுரங்க. அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் தெங்குருவோ நகன் நம்பிக்கை அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் மதிப்பை குந்தன் காண்பினே அப்படின்னு இது முடிகிறது 11வது பாசுரம். நடுவில் 9 பாசுரம். இந்த 11 பாசுரத்தையும் 12,000 சொன்னார். சொன்னா நம்மாழ்வார் நேர பிரத்யட்சமா அப்படியே அவருக்கு சேவை சாதித்தார். நம்மாழ்வார் நகமும் சதைமாக அவர் புறப்பட்டு போய் 3000 வருஷம் ஆச்சு. நேர பிரத்யட்சமாக சேவை சாதித்தார். எதற்காக சேவித்தீர்? நம்ம பத்தி சொன்னதான கண்ணூர் சிறுத்தாம எதுக்காக சேவிச்சீர் அப்படின்னு கேட்டா, இல்லே இந்த பாசுரத்துல 1010 வந்திருக்கு பதிகம். எனக்கு 10 பாசுரம் தான் தெரியுது, 990 எங்க இருக்கு உங்கள்கிட்ட கேட்டுக்கலாங்கிறது தான் பக்தியோட சேவிச்சேன். நமக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சேவிச்சேன்னா, ஆம், நம்மை போலே பல ஆழ்வார்களும் இந்த பூலோகத்திலே அவதரித்திருந்தார்கள். இந்தாரும் 1000 பாசுரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1000 பாசுரத்தை ஓலைச்சுவடியா அவர்கிட்ட கொடுத்துட்டார். இந்தா வச்சுக்கோ அப்படின்னார். 1000 பாசுரம் திருவாய்மொழி மட்டும் வந்தது. திருவாய்மொழி மட்டும் வேண்டாமா, மிச்சம் கொடுக்குறேன், நான் இன்னும் 3 பாசுரம் பாடியிருக்கேன், பிரபந்தம் பாடியிருக்கேன், அத்தையும் கொடுக்குறேன் கொடுத்தார். வாங்கிட்டார். நம்ம போல ஆழ்வார்களும் அவதாரம் பண்ணியிருந்தார்கள், அவர்களோடதையும் சேர்த்து கொடுக்குறேன்னு மிச்சம் 4,000 3,000 சேர்த்து கொடுத்தார் அவர்கிட்ட.
ஏதோ ஒன்று கேட்க வந்தோம், மிச்சம் கிடைச்சது, எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தார். 4000 பாசுரங்களையும் புறப்பட்டு ரொம்ப தன்யனானேன் அப்படி சொல்லிட்டு புறப்பட்டார். அப்படின்னார். அவர்கிட்ட என்ன பண்ணார், ஒரு விக்கிரகம், திருமேனி விக்கிரகத்தை எடுத்து கொடுத்தார். இந்த வச்சுக்கோம் அப்படின்னார். இந்த திருமேனி பார்த்து, என்னது இது, யாருது அப்படின்னா, ரொம்ப நல்லா இருக்கு இந்த திருமேனி, யாருதுன்னா, வைத்துக்கொள்ளும் இவர் பிற்காலத்திலே இவரே இங்கு எழுந்தருளுவார், இவர் பிறக்க போகிறார்னு சொல்லி அந்த கொடுத்த திருமேனி யாரோடதுன்னா பகவதி ராமானுஜருடைய திருமேனி. அது கொடுக்கப்பட்டது. அது எப்ப கிடைச்சதுன்னா மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும் நேர இருக்கிற பொழுது காவேரி, அதாவது அங்க இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றை எடுத்துக்கொண்டு வர சொல்லி அதை காய்ச்சி சொல்லி வந்த திருமேனி. முதல்ல வந்த திருமேனி நம்மாழ்வாருடைய திருமேனி, இன்னைக்கு இருக்கிறது திருப்பூர்ல இருக்கிறது அந்த திருமேனி தான். ரெண்டாவது திருமேனி, முதல் திருமேனி வந்தது ராமானுஜர் வந்து, ரெண்டாவது வந்து நம்மாழ்வார் வந்து. இந்த ராமானுஜருடைய திருமேனியை அவர் வச்சிருந்தார். அந்த திருமேனியை எடுத்து கொடுத்தார். அவர் எடுத்து வச்சிருந்தார். இது மாதிரி இந்த பாசுரங்கள் 1000 கிடைத்தது, 4000 கிடைத்தது, ராமானுஜருடைய திருமேனி கிடைத்தது. அதனால நம்மாழ்வார் காலத்துக்கு முன்பாகவே எழுந்துள்ள ராமானுஜர் சொன்னா, அங்கே ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய ராமானுஜர் பக்கத்திலே ஒரு சன்னிதி இருக்கு. அந்த இடத்துல சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கும் போனா சதுர்வேதி மங்கலம்னு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு வெள்ளையும் சாத்துவர்கள். ராமானுஜருக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல காஷாயம் தான் சாத்துவார். ஏன்னா அவர் சன்னியாசியா போயிட்டார். ஏன்னா இந்த ராமானுஜர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே கிடைச்ச திருமேனியோ இல்லையோ, அதனால அவருக்கு வெள்ளையும் சாத்துவா அந்த ஊர்ல. அந்த இடத்துல அத்தனை பெருமை உண்டு. அவருக்கு பவிஷ்யதாச்சாரியர்னு பேரு. பவிஷ்யதுன்னா வரப்போறது, எதிர்காலத்துல வர்றதுக்கு பவிஷ்யதுன்னு பேரு. இந்த பவிஷ்யதாச்சாரியர் சன்னிதினே அந்த பெருமாளுக்கு பேர். ராமானுஜருக்கு பவிஷ்யதாச்சாரியர், பவிஷ்யதுன்னா ஃபியூச்சர், வரப்போற காலத்துல வரப்போற ஆச்சாரியர் இவர்தான் ஜெகதாச்சாரியராக எழுந்துள்ள போகிறார்னு சொல்லப்பட்டதான திருமேனி தான் சதுர்வேதி, ராமானுஜ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னே அங்க உள்ளது. போனா அவசியமா சேவிச்சுக்கலாம். இதெல்லாம் கிடைச்சு இவ்வளவு 4000 வெளியிலே கொண்டு வந்தது அப்படிங்கிற பெருமை நாதமுனிகளை சாரும். மேலே அடுத்தது மிதுர நீதியிலிருந்து ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறேன். முதல்ல, அதாவது பண்டிதனுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு அடையாளத்தை சொல்லுகிறார். ஸ்ருதம் பிரஜானுகம் யஸ்ய பிராஜ்ஞைச்ச ஸ்ருதானுகா அசம்பின் ஆரிய மரியாதா பண்டிதாக்யாம் லபேதசா. இது ஒரு ஸ்லோகம். ஸ்ருதம் பிரஜானுகம் யஸ்ய பிரஜாச்சைவ ஸ்ருதானுகா அசம்பின் ஆரிய மரியாதா பண்டிதாக்யாம் லபேதச. இது அதாவது கேள்வி ஞானம். ஒரு பண்டிதன்கிறவன் எப்படி இருக்கணும், அவனுக்கு உண்டானதான அழகு என்ன, அவன் எப்படி இருக்கணும். முதல்ல ஒரு வார்த்தை, ஒருத்தர் பணம் நிறைய இருக்குன்னா அவன் எப்படி இருக்கணும், செல்வருக்கு அழகு செழுங்களை தாங்கணும். செல்வன் அப்படி சொல்லிட்டான்னா அவன் நிறைய ஆதரிக்க வேண்டும், இல்லாதவர்களை ஆதரிக்க வேண்டும்னு தமிழ்ல சொல்றோமோ இல்லையோ. அதே போல ஒரு பண்டிதன்னா அவனுக்கு எப்படி இருக்கணும்னா, நன்றாக ஸ்ருதம், இந்த வாக்கியங்கள்லாம் சொல்லப்படுகிறதோ இல்லையோ, அதை அதெல்லாம் நல்லா கிரகித்து கொள்ள வேண்டும். முதல்ல என்ன பண்ணணும்னா லிசனிங் எபிலிட்டி, நம்ம கேட்டுக்கொள்ளக்கூடிய சக்தியை முதல்ல படைச்சுக்கணும், நம்ம வளர்த்துக்கணும். கேட்டுனுட்டு நல்லா ஒருத்தர் சொல்றாரா நல்லா கேட்டுக்கணும். கேட்டுனுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அசை போட வேண்டும். அதை எப்படி என்னென்னலாம் சொன்னா அப்படிங்கிறத, இந்த 1 மணி நாள் 1.5 மணி நாளில இவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணா உட்கார்ந்து மத்தியான வேளையில படுத்துக்கிறோம்னு சொன்னா அந்த படுத்துட்டு மேல மோட்டு வேலையை பார்த்துட்டு எத்தையோ யோசனை பண்ணிட்டு கூடாது. அதாவது என்ன சொன்னாருங்கிறத அசை போடணும். முடிந்தா எழுதி கொள்ளலாம். இங்கேயும் சில பேரை பார்த்தேன், அவன் உட்கார்ந்து சொல்றதெல்லாம் எழுதிட்டு இருக்கா வாழலாம். அப்ப அதுல ஒரு சிரத்தை எல்லாம் ஸ்ரத்தா. ஸ்ருதம் பிரஜானுகம் யஸ்ய, கேள்வி, அதாவது ஒருவனுடைய அறிவுக்கு தக்கார் போலே அவன் அந்த கேள்வி ஞானத்தை வளர்த்து கொள்ளுகிறானோ. கேள்வி ஞானம்னா கேட்டு 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 அந்த கேட்பது, காது கொண்டு கேட்பதுன்னா அதை கேட்டுக்கொண்டு அவனவனுடைய அறிவுக்கு தக்கார் போலே அதை வளர்த்து கொள்ளுகிறானோ அவன் என்னன்னு சொல்றது, பண்டிதன் என்று சொல்லுகிறோம். சரி, அடுத்து 2வது சொன்னா பிரஜாச்சைவ ஸ்ருதானுகா. அது எவ்வளவு கேட்டுட்டோமோ அதற்கு தகுந்தார் போலே அவன் என்ன பண்ணணும், அதுல வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா என்பதை ஒவ்வொன்றும், இதுக்கு இந்த சொல்லி இதை கேட்டிருக்கேன், இதை கேட்டுட்டா இதுக்கு என்ன சந்தேகம் வரலாம், இதுக்கு என்ன ஆட்சேபங்கள் வரலாம். ஏன்னா எம்பெருமானார் தான் ஸ்ரீபாஷ்யம்னு எழுதினார். பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணினார். பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். அதுக்கு பண்ற போது வேதவியாசர் எழுதினது பிரம்மசூத்திரம். அதுக்கு இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவர் வியாக்கியானம். அவர் வேதவியாசர் இருந்து எப்போ துவாபர யுகத்துல இருந்தார். கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்துல எழுந்தவர் அவர். அப்படி இருக்கிறவர் இப்ப எழுதுறாருன்னா அதுக்கு எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருது, அந்த சந்தேகம் எந்த இடத்துல வருது, எதுக்கு ஆட்சேபம் தெரிவிப்பார்கள். இப்ப நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா
சில பேருக்கு சந்தேகம் தலைங்க வந்தால் அதை எழுதி வச்சுட்டு அத்தை கேட்கணும். கேட்பது என்பது இவருக்கு தெரியுதா பார்க்கலான்னு கேட்பது கூடாது. என்ன செய்யணும்? நமக்கு அந்த அவர் சொல்ற பதிலே நம்முடைய சந்தேகம் விளக்கப்படுகிறதாங்கிறத பார்க்கணும். அப்ப கேள்வி என்பது ஒரு விஷயம் தமிழ்ல சொல்ல தெரியுமா? இத அதாவது ஒரு சொல்லை பிரிதொரு சொல்லை அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. தமிழ்ல ஒரு குறள் படிச்சிருக்குமா? யாதொரு சொல்லை சொன்னோம் என்னால் சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம்னா அந்த சொல்லுக்கு வேறொரு சொல்லு இருக்கக்கூடாது, அகராதியில் இருக்கக்கூடாது. இருந்துட்டுன்னா கேட்பா, கேட்டா பதில் சொல்லுபடியா நம்ம இருக்கணும். அதுக்கு ஞானத்தை வளர்த்து கொள்ள வேணும், அதுக்கு கேட்க வேண்டும். அப்படி இல்லை, நீ சொல்ற சொல்லினாலே இவன் வேறொரு கேள்விக்கணையை தொடுக்க முடியாத அளவுக்கு நீ ஏற்கனவே அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அந்த விஷயத்தை நீ சொல்லு. அது சொல்லமா இல்லையா? தமிழ்ல சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லமா இல்லையா? கேள்வி ஞானத்தை வளர்த்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போலே இவன் கேள்விகளை தயார் பண்ணணும். எவ்வளவு தூரம் சக்தி இருக்கோ அவ்வளவு கேட்டுக்கணும். கேட்டுக்கொண்ட பிற்பாடு அத்தை நாம் அசை போட்டு அதை கிரகித்து கொண்டு ஆர்வத்தன் பிரத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவனைத்தான் பண்டிதன் என்று கொள்ள வேண்டும். இதைத்தான் ரெண்டு விதமா சொன்னா. ஒண்ணு ஸ்ருதம் பிரஜானுகம் எஸ்ய பிரஜா செய்வ ஸ்ருதானுகா. கேட்டது ஸ்ருதம் கேட்கறது, கேட்டதை சொல்லணும். அதுக்கப்புறம் அவர்களை கொண்டு பிரத்தியாருக்கும் பிரவர்த்தகம் பண்ணும்படியாக இருக்க வேண்டும். அப்ப அதை சொல்லணும்னா இவர் முதல்ல நல்லா கேட்டிருக்கணும். நல்லா கண்டு அறகரையா எத்தி சொல்லிட்ட அது 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 இதோ இப்படிதான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, மழிப்பினோம்னா அது அப்படியே இருக்கட்டும், இது இப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டோம்னா அப்புறம் அது பிரயோஜனம் இல்லாம போகும். அப்போ ஒரு இடத்துல சொல்லணும் என்றால் தான் முதலில் அதை நன்றாக கிரகித்து கொண்டு அதை பலருக்கும் நன்னா அப்படியே சொன்னா புரியணும் இல்லையோ. இதை இதை டூ வே அப்படின்னு சொல்லுவா. கம்யூனிகேஷன் இஸ் a two-way ப்ராசஸ். ரெண்டு பக்கம் ப்ராசஸ். ஒன்று சொல்றது தங்கு தடையின்றி இவர் சொல்ல வேண்டும், அவர்கள் நன்றாக கிரகித்துக் கொள்ள வேண்டும். இது சந்தேகத்தோட 1.5 மணி நேரம் உட்கார்ந்தோம். சுவாமி முதல் 5 நிமிஷம் தான் புரிஞ்சது, அதுக்கப்புறம் ஒண்ணுமே புரியல, தலையை சுத்துது, எங்கெங்கயோ சுத்தி கொண்டு வந்து கடைசியில இங்க வந்து முடிச்சுட்டார். அப்புறம் கடைசியில கலந்து ஏதோ ரொம்ப வாங்கி முடிச்சுட்டார் அப்படி சொன்னோம்னா அது கேட்டதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா கேட்க வேண்டும். எப்படி ஜனமேஜயனும் எப்படி ரிஷிகள் எல்லாம் சொல்ல வேண்டும் கேட்க வேண்டும்ங்கிறது, கேட்பதே நமக்கு நியாயமாக இருக்க வேண்டும் சொன்னார்களோ அதை போலதான் யார் ஒருத்தன் இருக்கிறானோ கேள்வி ஞானத்தை வைத்துக்கொண்டு பிற்பாடு தான் பிறருக்கும் உபதேசம் பண்ணும்படியாக இருக்கிறானோ அவனை பண்டிதன் என்று கொள்ளலாம் அப்படின்னு விதுர நீதியிலே மற்றொரு அடையாளமாக சொல்லப்பட்டுள்ளதுங்கிறத சொல்லிக்கொண்டு ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். இப்பொழுது பாசுர அனுசந்தான். உள்ளின்வாய் கிண்டானை கொல்லாவரக்கனை பிள்ளிக்கடந்தான கீர்த்திமை வாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைகளம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து உள்ளும் சிலம்பினான் போதறி கண்ணினாய் உள்ளக்குளிரக்குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் கள்ளந்தவிந்து கலந்து ஏலோரம் பாவாய் திருவாடிப்புறத்தில் ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே யாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னாள் வாழியே 343 உரைத்தாள் வாழியே உயரரங்கருக்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே திருவாளன் திருவள்ளி மலநாடு வாழியே அன்புது வரகற்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே கோதை பிறந்த போர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாடம் தோன்னுமோர் நீதியார் நல்லவத்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் வெள்ளிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் போதை தமிழ் ஐயைந்து மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு. ஆண்டாள் திருப்பதிகளே சரணம்.